வாகனவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அரசனை அன்பர்களியே உடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை ஒரே ஒரே கனிய புகுந்து நின்றிருக்க பொய்யொரு கடிந்தமை சுடரே திரைகொரா மண்ணும் அமுதத்தின் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்ற உணர்வது ஒரு உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். வேத நெறி தலைத்தும் வேங்கு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை ஒழிய புனிதமாய் வளர்ந்தழுத சீதவள வயப்புகழி திருஞான சம்பந்த பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்விதிகள் குருநாமச்சீர் பரவலுகின்றேன் வேறுலகில் குருநாவுக் குறை செய்த பொன்னாமை உணராமே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நிலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் கொலையெடுத்து தேசம் உய திருத்தொண்டர் தொகை முன்கணித்த திருவாளன் வாசமல நின்றலன் வனம் வளர்ந்த பிறப்பை வணங்குவான். எழுதல் மறைகள் தீரா இறைவனை எல்லில் கங்குள் தொழிதரு காலத்து என்றும் பூசனை விழாது செய்து தொழுதகை தலைமை தேட தொடர்புகள் நீர்வள் மூழ்கி அடுத்து அடி அடைந்த அன்பன் அடியவர் கடிமை செய்வான். தொன்னி வடகரை சேர்நாரை ஊரில் உலக்கை முகமன்னன் 63 கவிதை மரபு செயல் பண்ண அக்கங்கள் தொகை வகை பல்குமந்தாதிலமி சொன்ன மறைக்குட நம்பி பொற்பாதம் நம்பி சீர் பரவல் கொண்ட தொகை விதிய வாக்கினால் சொல்ல வல்லவிரான் என்பல் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவாள் செய்குதானடி சென்று விழுத்துவான். இப்பிறவியில் ஏழையின் யான் வாழ்வு பெறவே இணையிலா பேரருளை இழத்தங்கி செப்பிய திருத்தொண்டின் சிறுமையெல்லாம் விலக்கி சிறியேனை தேற்றிதன் சிந்தை மயக்கருத்தி ஒப்பரிய நாயன்மார் உணவறிய தொண்டை ஓதுதற்கும் உரைப்பதற்கும் உள்ளொளியாய் நின்றி சுப்பிரமணிய தேசிக பெரியோய் உங்கள் துணைப்பாதம் மலரடியை தொழும்பன் என்பும் அடிமை. எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவருள் கருணையும் குருவருளும் முன்னின்றல் செய்ய தெய்வ சிக்கலார் பெருமானால் பண்ணி செய்யப்பட்ட பெரிய புராணம் என்னும் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து சிந்திக்கவும் வழிபாடு செய்யவும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அருள்தரும் தேவகிரியாகிய அருள்மிகு லிங்கேஸ்வர பெருமானின் பேரொருள் கருணையும் அருள்மிகு அங்கையக்கன்னியுடனவர் அருள்மிகு அழகு செந்தமிழ் சொக்கநாத பெருமான் பேரொருள் கருணையும் அருள்பூநாதர் குருவருளும் என்னை நன்னெறிக்கம் ஆட்படுத்திய ஆசிரியர் பெருமகனார் திருவடிகளையும் இந்த பெரிய புராணம் என்னும் திருத்தொண்டர் புராணத்திற்கு மிகவும் அழகாக விரிவுரையை கொடுத்த சிவகவிமணி ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் இங்கே எழுந்திருக்கக்கூடிய அடியார்கள் மக்களின் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இவ்வகுப்பினை சிந்திக்க முற்படுகிறோம். நாம் இதுகாலும் திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே இரண்டாவது சருக்கமாகிய இலைமலிந்த சருக்கத்தில் முதல் நாயன்மாராக விளங்கக்கூடிய இலைமலிந்த வேல்நம்பி எரிபட்டற்கும் அடியேன் என்ற புராணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எரிபட்டர் சிவகாமி ஆண்டார் மலர் பறித்து வர அந்த மலரை யானையானது சிந்த மதம் பிடித்த யானையானது சிந்த சிவதா சிவதா என்னும் அந்த அபயக்குரலுக்கு எரிபத்தர் அன்பருக்கு அடாதன தீர்க்கக்கூடியவர். அன்பர்களுக்கு இடையூறு ஏற்பட்டால் அதை தீர்க்கக்கூடியவராக விளங்கக்கூடிய எரிபத்த நாயனார் சிவகாமி ஆண்டாருக்கு ஏற்பட்ட இடரை நீக்கும் முகத்தானாக அந்த கரூர் வீதியிலே வந்து பட்டத்து யானை அந்த சிந்திய மலர்களை எல்லாம் பார்த்து
சிவகாமி ஆண்டாரை அழைத்துக் கொண்டு அந்த பட்டத்து யானை இருக்கும் இடத்திற்கு செல்கின்றார். அங்கே பட்டத்து யானையும் அதன் கூட வந்த பாகங்களையும் கொன்று பிறகு இன்னும் வேறு யாரேனும் வருகிறார்களா என்று நின்று கொண்டிருக்க புகழ் சோழ நாயனார் அங்கே அரண்மனையில் இருந்து சிலரால் பட்டத்து யானையும் பாகரும் கொல்லப்பட்டார் என்ற ஒரு செய்தியை கேட்டு அங்கிருந்து தரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை 4 வகையான படைகளையும் திரட்டி கொண்டு முன்னே புகழ் சோழனார் குதிரையிலே வர பின்னே படைகளெல்லாம் பெரும் முழக்கங்கள், அதாவது இந்த ஊழி காலத்தில் இந்த கடலானது எப்படி ஒரு பெரும் சத்தத்தை கொடுக்குமோ அந்த பெரும் சத்தத்தோடு அந்த படைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு எரிபத்தர் இருக்கும் இடத்திற்கு அருகாமையில் வருகிறார். அங்கே வந்து பார்க்கும் பொழுது எரிபத்தர் மிகப்பெரிய ஒரு மலை யானை போல நிற்கின்றார். ஒரு யானை கீழே கிடக்கிறது, அங்கே ஒரு யானை நின்று கொண்டிருக்கிறது என்று பார்க்கின்றார். அதன் பிறகு அந்த யானை, அதாவது எரிபத்தரை பார்த்த புகழ் சோழர், இவர் ஒரு அடியார், இவர் தீங்கு செய்திருக்க மாட்டார், வேறு யாரோ கொண்டிருக்கிறார்கள் என்று சற்று குதிரையின் மேல் உட்கார்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது பாகன் வந்து இவர்தான் யானையையும் பாகர்களையும் கொன்றார் என்று சொல்ல, அப்போ ஒரு சிவனடியார் நமது யானையை கொண்டிருக்கின்றார், இங்கு வேறு ஏதோ இடர்கள் நடந்திருக்கின்றது என்று சித்தாந்தத்தில் சொல்லப்படுவது போல ஒரு அனுமான அளவையாக இங்கு வேறு ஏதோ இடர்கள் தவறுகள் நடந்திருக்கிறது அப்படின்னு சிந்திக்கிறார். அதன் பிறகு குதிரையிலிருந்து கீழே இறங்கி அவர் எரிபத்தரை நோக்கி பணிந்து கொண்டு போறார். ஏன்னா உடைவாடு இருக்குது, ராஜா சண்டைக்கு தான் வராரு, ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு இவரு அப்படியே பணிந்து அடியார் வேடத்தை பணிந்து கொண்டு போகிறார். ஏன்னா புகழ் சோழரோட புராணத்தை பிறகு நாம பார்க்க போறோம். ஒரு திருநீரும் சிகையும் வைத்த ஒருவரை போரில் கொன்றுவாங்க. அந்த தலையை தங்க தாம்பாளத்தில் தாங்கிக் கொண்டு அக்னியில் இறங்கி தன்னுடைய உயிரை மாற்றிக் கொள்ளக்கூடியவர் தான் புகழ் சோழர். அப்போ வேடத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார். அப்படி அவர் அந்த வேடத்தை தொழுது கொண்டே போகிறார். வேடத்தை தொழுது கொண்டே மிக அருகாமையில் சென்று என்ன நடந்தது என்று கேட்க, இதெல்லாம் நடந்தது, சிவகாமி ஆண்டார் மனதை தட்டிவிட்டது அந்த யானை, அதனால் அதற்கு துணையாக இருந்த பாகர்களையும் கொன்றேன் அப்படின்னு எரிபத்த நாயனார் சொல்ல, இதை நான் அறியாமல் வந்தேன், இதெல்லாம் நான் கேட்காம யாரோ எதிரிகள் படையெடுத்து வந்தாங்கன்னு வந்தேன் சோழர் சொல்ல, புகழ் சோழர் சொல்ல, அதன் பிறகு இப்படிப்பட்ட ஒரு அடியாருடைய பட்டத்து யானையவா நாம கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி எரிபத்தர் ஒரு பக்கம் நிற்க, இவர் எவ்வளவு அன்பு வைத்திருந்தால் அடியார்களுடைய இடர்களை தீர்க்க இப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு புகழ் சோழர் எரிபத்தரை பற்றி ஒரு பக்கம் நிற்க, இப்படி இருவரும் அன்புவை மாறி மாறி பொழிந்து கொண்டிருக்கிறார். இறைவன்பால் இருக்கக்கூடிய அன்பையும் அடியார்பால் இருக்கக்கூடிய அன்பையும் மாறி மாறி உயர்ந்து கொண்டே இருக்க, ஒரு வேளையில் புகழ் சோழர், நீங்கள் உங்களுடைய பட்டத்து யானையை வெட்டிய நீங்கள், இதற்கெல்லாம் மூல காரணம் நான் தான். இப்போ ஒரு குடும்பம் சரியில்லைன்னா யாரை சொல்லுவாங்கன்னா அந்த குடும்ப தலைவன் சொல்லுவாங்க. ஒரு நாடு சரியில்லைன்னா அந்த நாட்டின் தலைவன் தான் அதுக்கு பொறுப்பு. நாட்டில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதுன்னா அதுக்கு அந்த நாடு தலைவன் தான் பொறுப்பு. அதுபோல் இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னா அந்த புகழ் சோழன் சொல்கிறான், இதுக்கு நான் தான் காரணம், ஆகவே என்னையே வெட்டிடு, ஆனால் என்னதான் வெட்டாதீங்க, உங்களோட அந்த மழுவினால் என்னை கொல்லாதே, அந்த மழுவினால என்னை கொண்டராது, ஏன்னா அதில் கொண்டுட்டீங்கன்னா நான் சிவலோகம் போயிடும், சிவப்புண்ணி எனக்கு கிடைச்சிடும், அதனால் அது எனக்கு வேண்டாம். நீ என்னுடைய வாழ்ல இது பல போர்க்களங்களில் பல தலைகளை வெட்டி இருக்கு, ஏகப்பட்ட தலைகளை கொய்து இருக்கிறது, ஆகவே இந்த வாளால் என் தலையை வெட்டுன்னு சொல்லி அவருக்கு எரிபத்தர் கையில் கொடுக்க, இப்படி அன்புடைய ஒரு மன்னனை, இப்படி அன்புடைய ஒரு தொண்டருடைய யானையையும் பாகனையும் நாம் கொண்டுட்டோமே, நாம் எவ்வளோ பெரிய இடர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருங்க, அவரு அந்த வாளை கொண்டு தன் தலையை அறுக்க முற்படுகிறார் எரிபத்த நாயனார். இந்த அளவில் சென்ற வகுப்பானது நாம நிறைவு செய்திருந்தோம். வாங்கிய தொண்டரும் மன்னனார் தொழுது நின்றே இங்கு எண்ணி வாழினால் குன்று என் பிழை நீக்க வேண்டும், ஓங்கிய உதவி செய்ய பெற்றனன் இவர்பால் என்றே ஆங்கு அவர் உகப்பக் கண்டு எரிபத்தர் அதனுக்கு அஞ்சி.
இப்போ இந்த வாழை வாங்காம விட்டுட்டோம் அப்படின்னா புகழ்ச்சோழர் என்ன பண்ணுவார், தன்னை அவரே வாழால வெட்டிக்குவார். அதனால என்ன பண்ணோம், முதல்ல நம்ம வாழை வாங்கிக்கலாம். ஆனால் வாழை வாங்கினது என்ன அர்த்தம், இவர் வாங்கிட்டாரு, வாங்காம விட்டா அவரு தன்னையே மாற்றிக்குவார். வாங்கின பிறகு இவர் என்ன பண்ணுறாரு, வச்சுக்கிட்டே இருக்கிறார், கையில் வச்சுட்டு இருக்கிறார். அவர் இப்படி பணிஞ்சு இருக்கிறார், அவரை கும்பிட்டு இருக்கிறாரு. இந்த அளவில் அந்த இருக்கு. அப்போ 5 வன்பெரும் களிறுவாக மடியவும் உடை வாழை தந்து என் பெரும் பிழையினால் என்னையும் கொல்லும் என்று அன்பனார் தம்மை தீங்கு நினைந்தனன் என்று கொண்டு முன்பு எனது உயிர் செருக்கு முடிப்பதே முடிவு என்று எண்ணி. இப்ப இந்த வாழை வாங்கலன்னா அவர் இறந்துருவாரு. இவ்வளவு பெரிய பிழை செய்த நாம என் பிழையினாலே என்னையும் கொள்ளு. யாரே புகழ் சொல்ல என்னையும் கொண்டு இருப்பா, ஏன்னா நான் தான் இதுக்கெல்லாம் காரணம். இன்னைக்கு நம்ம சட்டம், இந்தியாவில் அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுங்க, ஒரு தவறை செய்வதை விட அந்த தவறுக்கு துணையாக இருப்பவர்களுக்கு தான் அதிக தண்டனை. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு, இந்த பட்டத்து யானை எரிபத்த நாயனார் வெற்றத்துக்கும் பாகர்களை கொள்றதுக்கும் காரணம் யாரு, மன்னன் புகழ்ச்சோழராகிய நான் தான் அதை சரியா படிக்கல, சரியா வழி நடத்தல, ஆகவே அதற்கு காரணமானவன் நான் தான் அப்படின்னு சொல்லி புகழ்ச்சோழர் என்றாரு. எரிபத்தர் என்ன நினைக்கிறார்னா, இப்படிப்பட்ட ஒரு தொண்டர் திருநீற்றின் மீது திருவேளத்தின் மீது இவ்வளவு அன்புடைய தொண்டருடைய அந்த யானையும் பாகரையுமா நாம கொண்டோம், நாம எவ்வளவு பெரிய பிழை செய்து விட்டோம் அப்படின்னு இவர் ஒரு பக்கம் அப்படியே நிற்கிறார். நாம எவ்வளவு பெரிய பிழை செய்து விட்டோம். அதனால தான் சொல்றாரு, என்னையும் கொள்ளு, அந்த ஏகார் என்னையும் கொல்லும் என்னும் அன்பர் தம்மை தீங்கு நினைந்தன். யாரு, அன்பருக்கு போய் நான் தீங்கு நினைச்சிட்டேன், அன்பர் தீங்கு நீக்கிறேன்னு இருந்த நானே அன்பருக்கு தீங்கு நினைச்சிட்டேனே அப்படின்னு என்று கொண்டு முன்பு எனது உயிர் செலுத்து முடிப்பதே முடிவு. இப்ப அவருக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட உயிரை நானு மாற்றிக்கிறது தான் சரியான முடிவுன்னு சொல்லி எரிபத்தர் ஒரு பக்கம் நிற்கிறார். எவ்வளவு ஒரு அன்பு பாருங்க அவங்ககிட்ட. புரிந்தவர் கொடுத்த வாளை அன்பர்தன் கழுத்தில் கூட்டி அறிந்திடல் உற்ற போதில் அரசன் பெரியோர் செய்கை இந்த வாய் இது என் கெட்டேன் என்று எதிர்கடிதில் சென்று பெருந்தடம் தோளால் கூடி பிடித்தனன் வாழும் கையும். இப்ப அவர் அப்படியே என்னடா வாள் வாங்கி இவ்வளவு நேரம் ஆச்சே, எரிபத்தரு வாள் வாங்கி இவ்வளவு நேரம் ஆச்சே, இன்னும் என்ன பண்றாருன்னு தெரியலையேன்னு சொல்லி அண்ணாந்து பாக்குறாரு. அவர் என்ன பண்றாரு, அந்த வாளை தன்னுடைய கழுத்தில் வைத்து அறுத்து கொண்டிருக்கிறார். அந்த வாளை தன்னுடைய கழுத்துல வைத்து யாருங்க, எரிபத்தர் அறுத்து கொண்டிருக்கிறார். உடனே என்ன பண்றாரு இவருங்க, கடிது வேகமாக, பெரியவங்க செய்யற வேலையா இது பெரியவங்க செய்யற வேலையாப்பா. ஊட்டியவர் கொடுத்த வாளை அன்பரதன் கழுத்தில் கூட்டி கழுத்துல வச்சு அறிந்திட உற்ற போதில் அரசனும் அறிந்திட அது அறிகிறார். அறியும் பொழுது அரசனும் பெரியோர் செய்கை, இது பெரியவங்க செய்யலாம், பெரியவங்க செய்யற வேலையா இது, நீங்க போய் இது செய்யறீங்க, இந்த வாறு இது என் கெட்டேன், ஆஹா உங்களையும் நீங்க மாற்றிக்கிட்டீங்கன்னா அதுக்கும் நான் தானே பெரும் பிழையாளனா ஆயிடுவேன், உங்களை நீங்க அழுத்துக்கிட்டா அதற்கும் காரணம் நான் தானே கெட்டேன். அது சொன்னமே, கெட்டேன் கேடுபடா திருவடி சொல்வார், கெட்டு அப்படிங்கிற கெட்டேன் என்று எதிர் கடிதில் சென்று உடனே கடிதெல்லாம் வேகமாக சென்று பெருந்தடன் தோலை, வெறும் சத்தம் மட்டும் போடல, அறுக்காதீங்க சத்தம் மட்டும் போடல. எப்படி நம்ம பெருமான் கண்ணப்ப நாயனாரிடத்துல கண் அப்ப நிற்க கையும் வந்தது ஒளியும் வந்தது, அது போல இங்க அவரு புகழ் சோழர் சொல்லிக்கொண்டே என்ன பண்றாருங்க, போய் அந்த பெருந்தோல், இவருக்கும் பெருந்தோல் அவருக்கும் பெருந்தோல், அந்த தோளால போய் அந்த கையை பிடிச்சிட்டார். சொன்னா மட்டும் நிறுத்த போறது இல்லை, இன்னும் வேகமா எடுத்துட்டாருன்னா அதனால போய் கையையும் பிடிச்சிட்டாரு, சொல்லவும் செய்தார். அறிவாட்டார் நாயனார் போல, அறிவாட்டார் நாயனாருக்கு அதுதான் நடக்கும். விடேர் என்ன ஒரு சத்தமும் வரும், கையும் அந்த நிலத்திலிருந்து வந்து அவருடைய கையை பற்றி கொள்ளும் இல்லையா. அப்படி இங்க நடக்குது. எப்படி பாருங்க, அடியாரும் ஆண்டவனும் ஒரேதான் அன்பு, அடியார் மாட்டுக்கொண்ட அன்பு. அப்ப பெருந்தடந்தோல் கூட்டி பிடித்தனன் வாழும், அந்த வாளையும் பிடிச்சிட்டாரு, அவர் கையையும் பிடிச்சிக்கிட்டார். இது ரெண்டையுமே சேர்த்து பிடிச்சிக்கிட்டார் புகழ் சோழர். ரெண்டு கையிலையும் ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டார், வாழை ஒரு கையிலையும் அவருடைய கையை ஒரு கையிலையும் பிடிச்சிக்கிட்டார். அப்ப எவ்வளவு அன்பு அந்த திருவடத்தின் மீது.
வளவனார் விடாது பற்ற மாதவர் வருந்தி நிற்ப அளவிடா களத்து செய்த கண்முதல் அருளால் வாக்கு கிளொலி விசும்பின் மேல் வந்து எழுந்தது பலரும் கேட்ப. இப்ப வளவனார் அப்படிங்கிறார். வளவனார்னா மன்னன். மன்னருக்கு ஏற்கனவே ஒரு பேர் வச்சுக்கிறார். என்ன? சென்னி, சோழர்களுடைய பெயர். அதுல இந்த வளவனார் அப்படிங்கிறது அவங்களோட மன்னர்களுடைய பெயர். பற்ற வளவனார் விடாது பற்ற. இப்ப மன்னன் என்ன பண்ணிட்டான்? இது ரெண்டையும் விடாது பிடிச்சு கொண்டு இருக்கிறான். எதை பிடிக்கணும்? நம்ம இறைவன் திருவடி அப்படி பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்? அதுக்கு திருப்பெருந்துறை தான் போகணும். திருப்பெருந்துறை போனோம்னா அந்த முன்னாடி அந்த இந்த மாதிரி வளைவு இருக்குது இல்லையா, அந்த இதில் வச்சிருப்பாங்க. குரங்கு இருக்கும், இந்த பக்கம் உடும்பு இருக்கும். இந்த குரங்கு எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னா, நம்ம மனசு ஒன்றை விட்டு ஒன்றை பற்றக்கூடியது. இந்த குரங்கு மாதிரி இந்த குரங்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளையில சும்மா நிற்காது. சும்மா நிற்காது. அது என்ன பண்ணுன்னா, எதையா ஒன்று இந்த கிளையில கடைசியில் தொங்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா நிற்குமான்னு நிற்காது. அதை விட்டுட்டு அடுத்த கிளை போச்சு. இப்போ நாமளும் என்ன பண்ணுறோம்? இறைவனிடத்துல இன்னைக்கு வந்து ஒன்று கேட்குறோம். சாமி இதை செய்து கொடுங்க. அது நடந்து முடிஞ்சிருச்சு. அதோட விட்டுட்டோமா? இல்லை, அடுத்தது போகிறோம். சாமி எனக்கு இதை அடுத்தது பண்ணி கொடு. நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு வந்து கேட்குறோம். பாஸ் பண்ணோன்னே சாமி 5 வருஷம் நீங்கள் துணையாக இருந்து MBBS எனக்கு பாஸ் பண்ணி தரணும். அது முடிச்சுட்டு அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் போவோம். அதுக்கும் கேட்குறோம். இப்போ அந்த இடத்துல ஒன்றை விட்டுட்டு ஒன்றை பிடிக்கிறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. உடும்பு போல பிடிக்கும். பற்றுக பற்றத்தான் பற்றை பற்று விடற்கு. ஒரு பற்றை நாம் விடணும் அப்படின்னா ஒன்றை பிடிக்கணும். ஏன்னா மனசு வெறுமனே சும்மா இருக்காதுங்க. எதையா ஒன்றை பிடிச்சு நிற்கும். எதையா ஒன்றை பிடிச்சு நிற்கும். அப்போ எதை பிடிக்கணும்னா, நிலையான திருவடியை பிடித்தோம்னா உடும்பு போல பிடிக்கணும். அதனால தான் மாணிக்கவாசகர் அதை அங்கே அப்படியே வச்சு கட்டிட்டாரு. குரங்கு போல இருக்கிற மனசை உடும்பு போல மாற்றிக்கணும். இதை பிடிச்சு நில்லு. எதை? சிவனுடைய திருவடியை பிடிச்சு நில்லு. பெருமானுடைய திருவடியை பிடித்து நில் அப்படிங்கிறதுக்கு தான் அங்கே உடும்பையும் குரங்கையும் வச்சாங்க. குரங்கு போல இருக்கிறத உடும்பு போல மாற்றணும். அப்போ பற்ற விடணும் அப்படின்னா ஒன்னை பற்றணும். அது எந்த பற்றா இருக்கும்? சிவபெருமான் திருவடியை பற்றணும். பற்றணும்னா தான் மற்ற பற்ற எல்லாம் நம்ம இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். எடுத்த உடனே நான் இந்த பற்ற இப்போ அதான் சொல்லுவோம்ல, கண் அறுவை சிகிச்சை செய்த ஒருவர் எப்படி எடுத்த உடனே ஒரு பெரு ஒளியை பார்க்க முடியாதோ, அதுபோல் தான் ஆணவ மடத்தில் கிடந்த நாம் எடுத்த மாத்திரத்திலேயே திருவள்ளின் பெரும் ஒளியை பார்த்தோம்னா இந்த கண்ணு போயிடும். அதுபோல பெருமானை சிறிது சிறிதாகத்தான் இறைவன் காட்டுவான். நம்ம மலம் எவ்வளவு கழியுதோ அதை கேட்டார் போல திருவள்ளுவர் வரும். இல்லை, இந்த பக்கம் நகரணும், இது வரணும் இல்லைங்களா? எப்படி ஒரு தண்ணியில ஒரு கல்லை போட்டு அந்த கல் உள்ள போனா அந்த வெயிட்டுக்கு தகுந்த தண்ணி வெளியே வரும். ஒரு பாத்திரத்திலேயோ ஒரு பாட்டிலையோ ஒரு கல்லோ வேற ஒரு பொருளோ உள்ள செலுத்தணும்னா அந்த அந்த வெயிட்டுக்கு தகுந்த தண்ணி வெளியே வரும் இல்லையா? திரவம் வெளியே வரும். அது போலத்தான் இறைவன் பால் அன்பும் நாம செய்யக்கூடியது. அப்படியே கொண்டு போயிட்டு இறைவன் அன்பு செலுத்த நம்மை அறியாமல் நம்முடைய வினைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்படி இங்க வளவர் விடாது பற்ற மாதவர்னா யாருங்க? நம்ம எரிபத்தர். மாதவர் வருந்தி நிற்ப. நம்மளால நம்முடைய உயிரை மாற்றிக்க முடியலேன்னு வருந்தி நிற்கிறார் எரிபத்த நாயனார். நிற்ப அளவிலா பரிவில் வந்த இடுக்கணை அகற்ற வேண்டி. இப்படி இருவருக்கும் அளவில்லாத அன்பு. அளவிலா பரிவு அப்படின்னா, பரிவுன்னா அன்பு. அளவில்லாத அன்பு. அவங்ககிட்ட கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்லைங்க, அளவில்லாத அன்பு வந்திருக்குது. அந்த அன்பு வந்த இடுக்கணை, இந்த இடர்கள், இந்த 2 பேருக்கு வந்த இடர்கள் எதனால வந்துச்சு? அன்பினால வந்துச்சு. இப்ப அன்பு அதிகமாயிட்டா சண்டை வரும் நம்ம வீட்டுல, சரிங்களா? அன்பு அதிகமாயிட்டா சண்டை வரும். ஆமா, துன்பமும் வரும், சண்டையும் வரும். அதாவது மீது வருது அதிகமா பாசம் வச்சுட்டோம்னா, அன்பு வச்சுட்டோம்னா அவங்க உரிமையில சண்டை வரும் இல்லையா? அந்த மாதிரி இவங்க 2 பேரும் அந்த திருவேடத்தின் மேல வைத்த அன்பின் காரணமாக ஒரு இடுக்கணை அகற்ற வேண்டி கணமணி கணத்து செய்த. யாருங்க கணமணி? மணிகண்டன். யாருங்க மணிகண்டனா? நம்ம சாமி பேரு. நம்ம சாமியோட பேர் தான் மணிகண்டன் இருக்குதே. திருமாப்பேரங்கிற தலத்தோட சாமியோட பேர் மணிகண்டன் தான்.
திருமாப்பேர்ல சாமியோட பேர் மணிகண்டன். நம்ம சாமியோட பேர். உலகத்துல நீங்க எங்க போனாலும் அது எல்லாமே நம்ம சாமியோட தான். அது பெயர்களா இருந்தாலும் சரி, அவங்க வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களா இருந்தாலும் சரி. அந்த திருமாப்பேர்ல திருமால் வழிபட்ட தலம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாடல்பட்ட ஸ்தலம். அந்த தலத்துல என்ன போயிட்டு வேண்டுறோமோ அதை இறைவன் கொடுத்து. அப்ப திருமால் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் நம்ம பெருமான் இடத்துல வாங்கப்பட்டது தான். திருவேலி நிலையில சக்கரம் வாங்கினாங்க. இப்படி எல்லாமே நம்ம பெருமான் இடத்துல இருந்து வாங்கப்பட்டது தான். பெயரும் அப்படித்தான். இன்னைக்கு ஐயப்பனுக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க மணிகண்டன். அது நம்ம சாமியோட பேர். எல்லாமே நம்மளோடது தான். நம்மகிட்ட இருந்து நம்ம சாமி தாராள மனசு வேணுமா இதை வச்சுக்கோ, யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் கொடுத்துருவாரு. நம்மளும் அது தெரியாம வந்து அவர்கிட்ட கேட்கிறோம், அவரும் கொடுத்துறாரு. அப்புறம் அதனால துன்பத்துக்கும் அனுபவிக்கும் இல்லையா? அப்படி மணிகண்டத்து களமணி களத்து செய்த கண்ணுதல். அப்படின்னா கண்ணுதல்னா கண்களை மறைத்தவர். நமக்கு பெருமான் எப்படி செய்வாருங்க? அருள் செய்ய வரும் பொழுது தன்னுடைய நெற்றிக்கண்ணை மறைத்து கொண்டுதான் நமக்கெல்லாம் வந்து அருள் செய்வார். கண்ணுதல் அருளால் வாக்கு கிளறொளி விசும்பின் மேல் வந்து எழுந்தது பலரும் கேட்க. அங்கு இருக்கக்கூடிய சேனைகள் படைகள் தளபதி எல்லாரும் கேட்கிற மாதிரி அந்த இடியும் மின்னலும் இருக்கக்கூடிய அந்த வானத்திலிருந்து ஒரு பெரும் ஒளி கேட்குது. பெரும் ஒளி கேட்குது. என்ன கேட்குதுன்னு பாருங்க. தொழுங்கை அன்பின் மிக்கி தொண்டினை மண்மேல் காட்ட செடும் திருமலரை இன்று சினக்கரி சிந்த திங்கள் கொழுந்து அணி வேணி குத்த அருளினால் குடிற்று என்று ஆங்கு எழுந்தது வாகரோடு யானையும் எழுந்தது அன்றே. இந்த ஒளி எழுந்த மாத்திரத்துல இந்த ஒளி அசரீதி ஒளி வானில இருந்து ஒரு பெரும் ஒளி கேட்குது. அந்த ஒளி கேட்ட மாத்திரத்துல அங்கு வேணிக்குத்தரின் அருளால் என்று அங்கு எழுந்தது வாகரோடு யானையும் எழுந்தது. முதல்ல இங்க என்ன இறந்தது? யானை. பிறகு வாகன். இப்ப இது நாத தத்துவத்திலிருந்து மண் தத்துவம். நாம் எங்க இருந்து வரோம்? மண் தத்துவம். நமக்கு இறைவன் அருள் செய்யும் பொழுது மண் தத்துவத்தில் இருந்து தான் நாத தத்துவத்துக்கு போவோம். இறைவன் அருள் செய்யும் பொழுது மண் தத்துவத்திலிருந்து தான் நாத தத்துவத்துக்கு கொண்டு போவார். இப்ப முதல்ல எது இறந்தது? யானை. யானை தான் எதிர்க்கணும். அந்நிலையை உயிர்த்து ஆண்கள் அவ்வொரு சரி அவ்வரசன் மண்ணுரிமை தனிக்கன்று மந்திரியும் உடனடலும் இன்ன பரிசானான் என்று வேந்தலும் அறிந்திலன் யாருக்கும் முன்னவனே முன்னின்றார். முடியாத பொருளுலகம் எல்லாத்துக்கும் நம்ம பெருமான் முன்னாடி நின்னா எதுங்க நடக்காம இருக்க போகுது? எல்லாம் நடக்கும். எல்லாம் நடக்கும். அதை தான் இங்க சொல்றாரு. எது? வேணிக்குத்தர் அருளால் கூடிற்று அங்கு. எது? வாகன். நம்ம சொல்றேனே, உங்க சிவபெருமான் கறி சாப்பிட்டாரு, ஒத்துக்கலாம். சாப்பிட்டாருன்னு கூட வச்சுக்கோ. அவர் எதையுமே சாப்பிட மாட்டாரு. வாழைப்பழமே சாப்பிட மாட்டாரு. சாப்பிட்டாருன்னே வச்சுக்குவோம். அவரு திருப்பி கொடுத்தாரு. சீராளனை திருப்பி கொடுத்தாரு. நம்மளால முடியுமா? சொல்லுங்க. முடியாது. இங்க என்ன பண்றாரு? வாகனையும் உயிர்ப்பித்து கொடுக்கிறார், யானையும் உயிர்ப்பித்து. எப்படி அதை முன்ன இருந்ததோ அதே போல எழுந்துருச்சு. அதே போல எழுந்துருச்சு. தொழுதகை அன்பின் மிக்கு. இது எல்லாரும் நம்ம வீட்டு வாசல்ல எழுதி வைக்கணும். இந்த வார்த்தையை நம்ம வீட்டு வாசல்ல நம்ம திருமண அழைப்புதல்ல விழா காலங்களில் போடக்கூடிய அழைப்புதல்ல போடணும். தொழுதகை அன்பின் மிக்கி அப்படின்னா வேடங்களை தன்னுடைய அன்பால் தொழக்கூடியவர். உங்களை நான் வணங்குகிறேன் அப்படின்னு அதுக்கு பொருள். இன்னைக்கு என்ன பொருளுங்க? உங்களை வணங்குகிறோம். எதற்கு? வேடத்தை நீங்க வணங்குறதுனால நான் உங்களை வணங்குகிறேன். தொழும் தகை அன்பின் மிக்கி. அப்ப அந்த அன்பு அவ்வளோ இருக்குது நம்மகிட்ட. சரிங்களா? அந்த அன்பு இருக்கிற வரையும் தான் நம்மகிட்ட எல்லாமே இருக்கும். இப்ப அன்பு தொண்டினை மண்மேல் காட்ட. நான் இதை ஏன் செய்தேன்னு சாமி தான் இதை செய்தேன்னு சொல்றாரு. எங்க? அசரீதியா சொல்றாரு. அது அப்பர் சுவாமி தேவாரத்துல நம்ம பார்க்கலாம். ஆட்டி வித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரே, அடக்கு வித்தால் ஆறு ஒருவர் அடங்காதாரே, ஒட்டி வித்தால் ஆறு ஒருவர் ஓடாதாரே, உருகு வித்தால் ஆறு ஒருவர் உருகாதாரே, பாட்டு வித்தால் ஆறு ஒருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆறு ஒருவர் பணியாதாரே, காட்டுவித்தால் ஆறு ஒருவர் காணாதாரே,
காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டார் காலே. இப்ப இறைவன் நம்ம காமிக்கல அப்படின்னா இந்த ஊனக்கண்ணை கொண்டு இறைவனை நம்மால் காண இயலாது. இந்த ஊனக்கண்ணை கொண்டு நம்மால் இறைவனை காண முடியாது. சரி, இந்த ஊனக்கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சா இறைவன் நம்ம மீது கருணை வைக்கணும், வச்சு அவர் காட்டணும்னு நினைச்சா மட்டும்தான் நம்மளால காட்டணும். அது வரைக்கும் நாம் ஐந்தெழுத்தையும் குருநாதரையும் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அவர் குருநாதர் சொல்ல குருநாதர் வாக்கின் நாம நிற்க. ஏன்னா குருபருளா வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தருக்கு சித்த சலனமாம் தினம். குருவருளா இருக்கு, அவர் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்கிறேன்னா நம்மளோட புத்தி என்ன பண்ணும், தினைக்கும் சலனப்பட்டு கொண்டே இருக்கும். சலனம்னா என்னங்க, இல்லாமல் ஆடிக்கொண்டே இருக்குது. அந்த மனம் புத்தி ஆடிக்கிட்டே இருக்கும், ஒன்னால நிற்காது. அப்ப குருநாதரோட நமக்கு அந்த வார்த்தையை அதன் வழியில் நிற்கணும். அப்படி செழும் மலரை இன்று சினக்கடி சிந்த திங்கள் தொண்டின் மதிப்ப அடியார்கள் எப்பொழுதுமே தன்னுடைய தொண்டை நான் இந்த தொண்டு செய்கிறேன் அப்படின்னு எங்கேயும் போய் விளம்பரம் படுத்தி கொண்டிருக்க மாட்டார். அடியார்கள் என்னைக்குமே இப்போ இதுவரைக்கும் பார்த்த அடியார்கள் யாராவது நான் இந்த தொண்டை செய்து வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா? யாருமே இறைவன் தான் காட்டணும்னு வந்திருக்கான். இப்போ யாருமே அந்த தொண்டை சொல்லலை. இப்போ நம்மளும் நம்ம அடியார் இவர் என்ன பண்றாரு, இதுவரைக்கும் இவங்க என்ன செய்தாங்க, இதுவரைக்கும் சிவகாமி ஆண்டார் என்ன செய்து கொண்டிருந்தார். தினைக்கும் காலையில அப்படியே காலை, அதாவது சூரிய உதயத்திற்கு 1.5 நாளிகைக்கு முன்பாக எழுந்து நீராடி காலை சந்தி வழிபாடெல்லாம் செய்துட்டு போய் மலரை பறித்து கொண்டு வந்து இறைவன் சாத்துறது யாருக்காவது தெரியுமானா யாருக்கும் தெரியாது. எரிபத்தல் இடர்பாடு யாருக்கு, அடியார்களுக்கெல்லாம் இடர்பாடு ஏற்படும் பொழுது அந்த இடர்பாடை களையறார் அப்படின்னு யாருக்காவது தெரியுமானா அதுவும் தெரியாது. புகழ்ச்சோழர் திருவேடத்திற்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கிறார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்ப இந்த 3 பேர் செய்த தொண்டையும் யாருக்குமே தெரியாது. இதை காட்டணும்னு நினைச்சாரு சிவம். சிவம் என்ன பண்ணிடுச்சு, இவங்களை வெளி உலகத்துக்கு காமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினதுனால தான் இதை செய்தேங்கிறார். ஏன்னா ஈசன் பலகீனன் என்ற கால் ஆலயத்தில் மோசம் வந்தது என்று மொழியலாம். ஈசனே ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதும் தானால் நோக்குவது யான் பிறரை என்று. சிவபோகசாரத்தில் இருக்கு. இப்போ ஒவ்வொன்றையும் ஆக்கி அழிக்கிறதும் அவனே. ஆனா நம்ம யார்கிட்ட போய் என்னன்னு வந்துக்க முடியும்? அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நமக்கு நடக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில இவர் இன்னைக்கு என்கிட்ட பேசாத போயிட்டாரு, அது அவருக்கு தான் காரணம். நம்ம வினை கேட்டார் போல அவர் தான் கூட்டி வச்சிருப்பார். நம்ம வினை எப்படின்னா, இந்த வெத்தலை, சுண்ணாம்பு, பாக்கு, இது 3 சரிங்களா, இது 3 தான் நம்மளுடைய வினை. இந்த கடையில போய் பார்த்தீங்கன்னா அது 3 இப்போ இருக்கும். அந்த 3 ஒன்னா தான் இருக்கும். அது எப்போ சிகப்பு கலரா மாறுது, ஒன்னா சேரணும். அப்ப சேர்த்துவதற்கு ஒருவன் வேண்டும். சரிங்களா, அந்த வினைகளை ஒன்று சேர்த்துவதற்கு ஒருத்தர் வேணும். இதெல்லாம் நம்ம எத்தனை பார்க்க போறோம்னா நமக்கு ஞாபகம் வரணும். சரிங்களா, இது நமக்கு ஞாபகம் வரணும். அப்ப இறைவன் அந்த வெத்தலையும் பாக்கையும் சுண்ணாம்பையும் சரியான அளவு சேர்த்து போட்டு மென்னினார்னா தான் அந்த வெத்த கலரா வரும், சிவப்பு கலரா வரும். இல்லைன்னா இது 3 ஒன்னா தானே இருக்கு, வரலாம் இல்லை, வராது. அப்ப வினையை ஊட்டுவன் ஒருவன் உளன். நமக்கு அந்த வினைகளை ஊட்டக்கூடியவன் ஒருவன் உளன். அதுதான் நம்ம சிவம். சிவம் நமக்கு இதை ஊட்டினாதான் நம்மளால அதை அனுபவிக்க முடியும், இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. இந்த காலத்துல இந்நாள் இவ்வளவு நேரத்துல இங்க இருக்கணும்னு முடிவு பண்ணிருப்பார். சிவஞான சித்தியாரசன் பேரு இளவு இன்பமோடு விடிமூப்பு சாக்காடு இவை யாரும் உன் கருவில் பட்டது. அப்பவே சாமி என்ன பண்ணிட்டாரு, சரி சாமி இப்ப இதெல்லாம் சொல்றீங்க, அப்ப நான் இதுக்கு அடுத்து ஒரு கேள்வி வந்துருச்சு. நமக்கு இதெல்லாம் அவரோட கருணையில தான் நடக்குன்னு சொல்றீங்க, அப்ப நான் எதுக்கு தினைக்கு கோயிலுக்கு போகணும், போய் சிவபுராணம் பாடணும், அது என் விதி நடந்துட்டு போதே அப்படின்னு இருக்கலாம். அது இல்லை, நீங்க பாட பாட குருநாதருக்கு அந்த ஆற்றல் உண்டு. எதே சிவபெருமான் எழுதிய அந்த அயன் எழுதிய கையெழுத்தை மாற்றும் வல்லமை நம்ம குருநாதருக்கு உண்டு. அந்த பாஸ்வேர்டை அவருக்கு சொல்லியிருப்பார். சிவபெருமான் அந்த பாஸ்வேர்டை குருநாதருக்கு சொல்லியிருப்பார். ஒரு பாஸ்வேர்டு போட்டு தான் நம்மளோட வினைகள் எல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்குவாங்க. அந்த பாஸ்வேர்டை குருநாதர்கிட்ட சொல்லியிருப்பாரு. குருநாதரின் வழியாக பிடித்தோம்னா திருவருளை பிடிச்சோம். குரு இருந்தால் திருவை தாராளமா சேர்ந்தது. இதற்கு நாம் அப்படியே ஒரு பிறவி என்கின்ற பெரும் கடலில் நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு குருநாதன் என்கின்ற ஒரு மரம் நமக்கு அங்கே கிடைக்கும். கிடைச்சிட்டு அதை பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை, அதுக்கான ஏறி படுத்துக்கிட்டீங்கன்னா போதும், அந்த கடலே என்ன பண்ணிடும், அந்த அலையே கொண்டு போய் கரையை சேர்த்துடும். நீங்க ஒன்றும் செய்ய தேவை. அதுதான் குருநாதன்.
அந்த மரக்கட்டை தான் குருநாதர். இந்த குருநாதர் நம்மை பிறவி என்கின்ற பெருங்கடலில் இருந்து போய் பெருந்துறை, எங்க பெருமான் இருக்கக்கூடிய பெருந்துறை சேர்த்திடுவார். அப்படி நாம் என்ன பண்ணணும், நமக்கு நடக்கக்கூடிய அத்தனையும் பெருமான் பேரொரு கருணையினால. இந்த சொல்றாரு பார்த்தீங்களா, இன்று இது எது சொல்லுங்க, அந்த வான்மொழியில் தொழும் தகை அன்பின் மிக்கி தொண்டினை மண்மேல் காட்ட, இவர்களுடைய தொண்டை நான் காட்ட வேண்டும் முகத்தானாக செழும் திருமலரை. அந்த திருமலர் இப்போ நம்ம கோயிலுக்குள்ள வந்துட்டு அது என்ன, அங்கேயே கோயில் ஆயிடுச்சு. ஏன்னா பெருமானோட மீண்டும் அந்த மலர் கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுதுங்க, அந்த மலர் திருமலராக்கப்படுகிறது. இங்கே நம்ம வெளியில் என்ன சொல்கிறோம், தொடப்பம் சொல்கிறோமா, இங்கே கோயிலுக்குள்ள வந்து அதுக்கு என்ன பேர், திரு அழகு. நீங்கள் தொடப்பத்தை என்னன்னு சொல்லக்கூடாது, திரு அழகு. அது அங்கே உள்ள வந்த உடனே சிவமாம் தன்மை பெற்றுது. திருனா சிவம். அப்போ கோயிலுக்கு ஆலயத்துக்குள்ள வந்த மாத்திரத்தில் என்ன பண்ணுதுங்க, வெளியில தொடப்பமா இருந்தது திரு அழகு. பாருங்க, சிவபெருமான் அந்த எல்லையை தொட்ட உடனே எவ்வளவு புண்ணியம், பேரலையே மாற்றம் தராரு. அது போலத்தான் நாமும் இப்ப மாறி வெளியில கடந்தா குருநாதரை பிடிச்சா ஒரு தீகா நாமத்தை வச்சு சாமி நம்மளுக்கு வச்சுக்கோ இல்லையா. அப்படி இன்று சினக்கரி சிந்த திங்கள், இன்னைக்கு இந்த அட்டமி நாள்ல இந்த பூவ சிந்தருக்கு நான் தான் செய்தேன். அந்த வானொலி சொல்லுது, கொழுங்கனி வேணிக்கூத்தர் அருளினால் என்று ஆங்கு எழுந்தது பாகரோடு யானையும் எழுந்தது அன்றே. இந்த ஒளியும் கேட்குது, இங்க இந்த நிகழ்வும் நடக்குது. எப்படி எல்லாம் அப்படியே ஒரே நேரத்தில் அப்படியே நடக்குது. அப்ப அங்க இது யார் செய்ய முடியும், எல்லாம் வைத்து வாங்க வல்ல பெருமான். நமக்கு எல்லாத்தையும் வைத்தும் வாங்கக்கூடியவன் யாருங்க, நம்ம பெருமான். அவர் தான் இதை செய்வார் அப்படின்னு தெரிஞ்சுட்டார். எழுத்து ஈரவே பூட்டும் வாழ்விட்டு எரிபத்தன் தாமும் வந்த நேரிய பெருமான் தாழ்மேல் விழுந்தன நிருபர் போனும் போர் வடிவாளை போக எறிந்து அவர் கடல்கள் போற்றி பார்மிசை பணிந்தார் விண்ணோர் பனிமலர் மாறி தூத்தார். விண்ணவர்கள்லாம் என்ன பண்றாங்க, நம்ம அடியார்களுக்கு அப்படியே பூ மாறி பொழிகிறாங்க. பாருங்க, நம்ம போய் இவங்கெல்லாம் விட்டுட்டு நாம் அவங்கள போய் சுத்துன்னு சுத்துறோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அடியார்களுக்கு மலர் தூவி வழிபாடு செய்யறாங்க. தேவர்கள்லாம் அடியார்களுக்கு மலர் தூவி. எப்படி ஈரவே பூட்டும் வாழ்வு, ஈரவே பூட்டும் வாழ்வு. அப்ப ஈரமான அன்பு அது முழுதும் அப்படியே இருக்குது. பூட்டி வாழ் விட்டு, அந்த வாழை இப்போ விட்டுட்டார் யாரு, எரிபத்தரும் விட்டுட்டாரு, புகழ் சோழர் கையில இருக்கு. அந்த வாள் எங்க இருக்குது, புகழ் சோழர் கையில இருக்கு. எரிபத்தர் விட்டுட்டாரு, புகழ் சோழர் கையில இருக்கு. தாமும் அந்த நேரியர் பெருமான் தாழ்வு விழுந்தனர். அப்ப நேரியர்னா சோழர்களுக்குரிய பெயர். அது நேரியர்னா அவங்களுக்கு அதுவும் இன்னொரு, எப்படி சென்னி வளவன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு நேரியர்னா நேரியர் பெருமான் அப்படின்னா அவருடைய தாழ்மேல் விழுந்தார். நிருபர்கோனும் அப்படின்னா யாருங்க, நிருபர்கோன்னா எரிபத்தர் போர்வடி வாளை போக எரிப்ப அவர் என்ன பண்றார், புகழ் சோழர் தான் கையில் இருந்த வாளை தூக்கி வீசுறார். தூக்கி வீசிட்டு எரிந்து கடல்கள் போற்றி பார்மிசை பணிந்தார். அப்படியே நீண்டு எரிபத்தரோட திருவடியில் விழுந்து புகழ் சோழர் கும்பிடுறார். பாருங்க, ஒரு நாட்டோட அரசன் நாம் இன்னைக்கு ஒரு அடியார் திருவடியில் விழுந்து வணங்கணும்னா பல முறை யோசனை பண்றோம். அவங்க தங்கத்துல ருத்ராட்சம் போட்டுக்கிறாங்களான்னு யோசனை பண்றோம். தங்கத்துல போட்டுருந்தா அவர் ஒரு அடியார் விடலாம். இவர் சும்மா நிறைய ருத்ராட்சத்தை மாட்டிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் அப்படிதாம இன்னைக்கு அது ஒரு பேஷன் ஆகி போச்சு அப்படின்னு நாம நிற்கிறோம். அது பேஷன் ஆனாலும் பழமையானாலும் என்ன பண்ணும், அடியார் வேடத்தை பார்த்த மாத்திரத்தை கும்பிடணும். இல்லைங்க என்னால் அடியார் வேடத்தை பார்த்து கும்பருக்கு அச்சியா இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணும். இப்போ வெளியில் ஒரு அடியாரை பார்க்குறோம், நம்ம அடியார் இல்லை, அது திருவேடத்தை பார்த்துட்டோமா, பார்த்த மாத்திரத்தை நாம் சீட்டில் உட்காந்துருந்தோம்னா ஐயா உட்காருங்களா, கேளுங்க, எந்திரிச்சு உட்காருங்களா அப்படின்னு கேட்கணும். உட்காருங்க நீங்கள், நான் நினைக்கிறேன், நான் இங்கே பக்கமாக தான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள உட்கார வைக்கணும். இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், அவங்க ஏதோ அவசரமாக கூட வந்திருக்கலாம், இருந்தாலும் அந்த வேடத்துக்கு மரியாதை தரும். முதல்ல அவங்க ஐயா நீங்கள் போய் வாங்கிக்கிங்க, நான் பிறகு வாங்கிக்கிறேன், இப்படி நீ இல்லை நானும் அரை மணி நேரமாக நிற்கிறேன், நீங்கள் வந்தோன்னு அங்கே போகிறேன் அப்படிலாம் கேட்கக்கூடாது. அப்போ அந்த வேடத்துக்கு ஒரு மரியாதை, எப்படியாவது நம்ம அந்த வேடத்துக்கு ஒரு மரியாதை செய்யணும். கும்பிட தான் இல்லை, இதைவாச்சும் செய்யலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பணிகள் எல்லாம் நம்ம அவர்களுக்காக செய்யணும். இப்போ நம்ம ஒரு நிறுவனம் நடத்துகிறோம், அடியார் வராங்க, லாபம் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்குறோம்.
தவறில்லை. அது பெருமான் என்ன பண்ணுவார், பலதாக பிரிக்கி தருவார் நமக்கு. நாம் ஐயோ அடியாருக்கு கொடுத்துட்டோமே, நாம் இப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டா எல்லாம் அடியாராக வந்துட்டா நட்டமாயிடாது, ஆகவே ஆகாது. ஏன்னா குங்குனி கலைய நாயனார் அதை நினைச்சிருந்தா அவருக்கு அது கிடைக்காது. எது கிடைக்காது? எவ்வளோ விலை, இவ்வளோ பெரிய மாளிகை எப்படி வந்துச்சு? அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது எப்படி வந்துச்சு? வயிற்றுக்கே இல்லைனாலும் குங்குனியும் போட்டார். அந்த சுவாமி மேல வைத்த நம்பிக்கை. மூர்த்தி நாயனார் மதுரையை ஆண்டார். ஏன்? கையை போட்டு தேய்ச்சார். சந்தனம் கட்ட கிடைக்கல, சமணர்கள் சந்தனமே தராதீங்கன்ட்டாங்க. நீ சந்தனம் தரலாம் என்ன போ, என் உடம்பே சந்தனம் போட்டு தேய்ச்சி எங்கள் சாமிக்கு சாத்தி அப்படின்னாரு. அப்படி யார் ஒரு இடத்துல தியாக மனப்பான்மை இருக்குதோ அங்கதான் இறைவன் வெளிப்படுத்தி கொண்டுவார். அவருக்கு எல்லாம் செய்வார் சாமி, தியாக மனப்பான்மை. அப்படி போர்வாளை தூக்கி எறிந்து கடல் போற்றி சேரவான் புகழ் சோழர் என்ன பண்றாரு? எரிபத்த நாயனாருடைய திருவடியை பிடிச்சுக்கிட்டார். கையை பிடித்து கொண்டிருந்தவர் இப்பொழுது அவர் திருவடியை பிடித்து கொண்டிருக்கிறார். பார்மிசை பணிந்தான் விண்ணோர். இப்ப 2 பேரும் வணங்குறாங்க. விண்ணோர்கள்லாம் மலர் தூவி இவங்களை வழிபாடு செய்யறாங்க. இந்த மலர் தூவுறாங்க. இருவரும் எழுந்து வானில் எழுந்த பேர் மொழியை போற்ற அருமறை பொருளாய் உள்ளார். அணிகள் கூடை தன்னில் மருவிய பள்ளித்தாமும் நிறைந்தட அருளமற்ற திருவருள் கண்டு வாழ்த்து சிவகாமியாரும் என்றார். இப்ப இவங்க 2 பேருக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சு. யாரு? புகழ் சோழரும் எரிபத்தரும் முடிஞ்சிச்சு. இப்ப இன்னொன்னு இருக்குதே, யாருங்க? சிவகாமி ஆண்டார். சிவகாமி ஆண்டாருடைய மலர் அந்த அன்னைக்கு பள்ளித்தாமம் போகணுமே, காலை சந்தி வழிபாட்டுக்கு போகணுமே காலபூசைக்கு. ஏன் அப்படின்ட்டு சுவாமி அதையும் என்ன பண்றாங்க பாருங்க. அணிகள் பூங்கூடை தன்னில், அழகான அந்த பூக்கூடையெல்லாம் அந்த சிந்திய மலர்கள் எல்லாம் உள்ளார போயிடுச்சு, கூடைக்குள்ள போயிடுச்சு. மருவிய பள்ளித்தாமம் நிறைந்திட அருளமற்ற. இப்ப அதுக்கும் என்ன பண்ணிச்சு? சிவம் அந்த பூவுக்கும் அருள் செய்யலாம். சரிங்க, இங்க அடுத்தது நம்ம வரலாம். கீழே சிந்தன பூவை சாமிக்கு வைக்கலாமா? வைக்கக்கூடாது. அப்ப இவர் கீழே சிந்தன பூ எப்படி வைக்க? அது சிவன் அருளால் நடந்தது, அது சிவபெருமானுடைய அருள் பெற்றது. அந்த மலர்கள் என்ன பட்டது? சிவபெருமானுடைய அருளை பெற்றது. பட்டத்து யானை உயிர்ப்பித்தார், வாகனை உயிர்ப்பித்தார், அது சென்றதெல்லாம் வந்துருச்சு. அப்ப இதுக்கு மட்டும் தூய்மை கிடைக்காதா? எங்க தூய்மையே வடிவமான சிவபெருமான் அருளால கிடைக்கிறது எவ்வளவு தூய்மையானதா இருக்கு. அவ்வளவு தூய்மையான அந்த மலர் மீண்டும் அங்கே அந்த சிவகாமி ஆண்டாருடைய பூக்கொடைக்குள் சென்றது. மட்டவிழ் அலங்கள் வென்றி மன்னவர் பெருமான் முன்னர் உள்தரு கழுப்பினோடு உறங்கி மீது எழுந்தது ஒத்து முட்ட வெண்கடங்கள் பாய்ந்து முகிலென முழங்கி பொங்கும் பட்டவத்தனத்தை கொண்டு பாகரும் அணைய வந்தார். இப்ப என்ன ஆகுதுங்க? மட்டவில் அலங்கள் வென்றி, அலங்கள் சாத்தி அந்த மாலை, மட்டவில் மாலை வென்றி மன்னவர் பெருமான் முன்னர். இப்ப அந்த பூக்கு தேவையான மலர்களை எல்லாம் சேர்ந்துருச்சு. சேர்ந்த உருதரு கழிப்பினோடு உறங்கி மீது எழுந்தது ஒத்து. இந்த ஒரு திருக்குறள் எல்லாருக்கும் ஞாபகம் வரணும். உறங்கி மீது எழுந்தது ஒத்து. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழுப்பது போலும் பிறப்பு. நம்ம தினைக்கும் எல்லா பிறப்பும் சலிப்பு ஏற்படணும். மாணிக்கவாசகர் சொல்றாரு இல்லையா? புல்லாய் புலாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்திழைக்கும். எது இழைச்சிச்சு? இந்த உடம்பா? உடம்பு இழைக்கும், உயிர் இழைக்கும். இழைத்தல்லாம் என்ன பொருளுங்க? இப்ப ஒரு மரத்தை இழைக்கிறதுனா என்ன பொருள்? மரத்தை இழைக்கிறதுனா அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரது. இன்னொன்று ரொம்ப பருமனா இருக்கிறத தேய்ச்சி அந்த சுரண்டி என்ன பண்றாங்க? சின்னதாக. நம்மளுடைய வினைகளும் பல பிற 84 லட்சம் ஜோனி பேர் வாய்த்தது நந்தமக்கு ஈகோர் பிறவி. இப்ப நமக்கு வாய்த்திருக்கிற பிறவி நாம தெரிந்தோ தெரியாத செய்த புண்ணியத்தினால இறைவன் வைத்த பேரருள் கருணை. நம்ம வெங்கடேஸ்வர பெருமான் வைத்த பேரருள் கருணை தான் நாம் இன்னைக்கு மனிதர்களாக உட்கார்ந்து. மீண்டும் இப்ப விட்டுட்டோம்னா எப்ப கிடைக்கும்னு தெரியாது. பிறகு தப்பினால் எப்பிறகு வாய்க்குமோ
தாய்மானம் சொல்லி இந்த பிறவி இருக்கும் பொழுதே பிடிச்சிடணும். இப்ப இன்னைக்கு நேரம் இல்லை, நாளைக்கு நேரம் இல்லைன்னா அப்புறம் அவர் முக்தியே இல்லைன்னுவார். உங்களுக்கு முக்தியே இல்லைன்னுவார். அப்ப இந்த உறங்குவது போலும் சாக்காடு. இந்த உடம்பு எப்போ உனக்கு இப்போ மாலை காலையிலிருந்து மாலை வரை உழைக்கிறோம், வேலை செய்யணும். அப்ப என்ன ஆயிடுது, ஒரு 7 மணி ஆனவுடனே லேசா ஒரு பசி வந்து அப்படியே ஒரு மயக்கம் தட்டுன உடனே அந்த உடம்பு அப்படியே படுக்க வச்சு காலையில எழுப்பினோம்னா அப்படியே புதுசா இருக்கும். நேற்று இருந்து இந்த கை கால் வலி எதுவுமே இருக்காது, ஒரு ஃப்ரெஷ்ஷா அப்படியே ஒரு புத்துணர்வோடு இருக்கும். அது போலத்தான் உயிர் உறங்கி எந்திரிச்சுன்னா என்ன ஆகும், இந்த இறப்பு என்பது நமக்கு பேர் உறக்கம், முக்தி என்பதுதான் பேர் உறக்கம். இது வந்து உறக்கம். அந்த உறக்கம் போகணும்னா நம்ம என்ன பண்ணணும், உறக்கத்துக்கு போகணும்னா நம்ம பயப்படக்கூடாதுங்க. மரணத்தை கண்டு யாமார்க்கும் குடியல்லோ நமனே அஞ்சோம், யாமார்க்கும் குடியல்லோ யாதும் அஞ்சோம். இது ரெண்டும் எப்போதும் நமக்கு வரவே கூடாது, எப்பொழுதும் நமக்கு வரவே கூடாது பயம். ஆஹா நம்பி கூப்பிட்டானா சரி சாமி போகலாம் அப்படின்னு கிளம்பிடணும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு பயப்படவே கூடாது. மரணத்தை கண்டு நாம் என்றும் பயப்படக்கூடாது. மரணம் சாமி வந்து கூப்பிட்டாரா உடனே கிளம்பு. ஏன்னா போய் ஓய்வு எடுத்தாவாச்சு அடுத்தடுத்த பிறவிலாச்சு சாமி நம்ம திருவடி நல்லபடியாக பிடிக்கும் இல்லையா? இல்லை அப்படின்னா இங்கே தான் இருக்கணும். சரி அப்படியே இது கஷ்டப்பட்டுட்டு இந்த வீடு பெருமாள் நினைக்காம போயிட்டு 60-70 வயசு ஆகுது நமக்கு. நாம் இன்னமும் பெருமாள் திருவடியை பிடிக்கணும். இன்னமும் வேற மாயை தான். 6 கோடி மாயில எதையாவது பிடிச்சிட்டு தான் தெரியுது. நீங்க 6 கோடிலாம் இல்லை, 140 கோடி போயிடுச்சு. மாணிக்க வாசக பெருந்தகை இருக்கும் போது 6 கோடி மாயா சக்திகள் வேறு மாயை செய்தன. இன்னைக்கு பலது செய்து கொண்டிருக்கு. அப்ப உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழுப்பது போலும் பிறகு. எந்த அளவுக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் அந்த திருக்குறளை உருவாக்கியிருந்தா இந்த இடத்துல சரியா அதை கொடுத்திருப்பார். உறங்கி மீதெழுந்து ஒத்த முட்டவும் கடன்கள் பாய்ந்து முகிலென முழங்கி கொண்டும். இப்ப இந்த மேகங்கள் எல்லாம் இடி ஓசை எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஓசை என்ன வருது. இப்ப இந்த போர்ல வெற்றி பெற்றா ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா, அதை விட அதிகமான ஒரு ஆர்ப்பரிப்பு அங்க இருக்கக்கூடிய அந்த படை வீரர்களிடத்துல இருக்கு. ஏன்னா மன்னன் இப்படி ஒரு காட்சி யாருக்கு கிடைக்கும்? ஏன்னா இளையான்குடி மாறர் வந்தாரு, இளையான்குடி மாறருக்கும் அந்த அம்மையாருக்கும் தான் தெரிஞ்சாரு சாமி. அதுக்கு அடுத்தது இங்க வந்தாங்க, இங்க அமர்நீதியாற்று வந்தாரு சோமாஸ்கந்தரா, அவங்க 3 பேருக்கு தான் தெரிஞ்சாரு. சம்பந்தருக்கு அவங்க அப்பாவுக்கே தெரியும். அவர் எவ்வளவு தபம் பண்ணியிருந்தா சம்பந்தர் திருவாவதாரம் பண்ணதுக்கு திருஞான சம்பந்தர் திருவாவதாரம் பண்ண இருந்திருப்பாரு. அவருக்கே சாமி காட்டலைங்க. கோடை போச்சுன்னா போட்டு அடிச்சார் சம்பந்தரை. எங்கடா இருக்குது, எங்கடா நிற்கிச்சு அப்படின்னு அடிச்சார். எச்சில் பாலை குடிச்சு விட்டாங்க. ஆனா அவருக்கே அந்த தவம் இல்லைங்க. அப்ப நமக்கெல்லாம் எங்க நினைச்சு பாருங்க, சம்பந்தர் திருவாவதாரம் செய்வதற்கு காரணமா இருந்தவருக்கே தவம் இல்லை. நாம நினைச்சுக்கிறோம் நம்மளாம் அடியாரு, நம்ம தான் இந்த உலக எடப்பாடியே நான் மட்டும்தான் நல்ல அடியார் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். நாமெல்லாம் ஒவ்வொருத்தரும் அப்படிதான் இருக்கும், முனைப்பு. அது நம்ம இந்த அடிமை. அதனாலதான் நாம சொல்றோம், இல்லைவா அந்த மனிதம் அடியாருக்கும் அடியேன். அவருடைய அடிமையா இருக்கிறாங்க பத்தி அவங்களுக்கு நான் அடிமை அப்படின்னு நம்ம இடத்துல வரணும். அப்படி பாய்ந்து முகிலென முழங்கி பொங்கும் பட்டவர்த்தனத்தை கொண்டு பாகரும் அணைய வந்தார். இப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அந்த பாகரும் பட்டவர்த்தனமா யானையும் எல்லாரும் அவங்கவுங்க அந்த ஆர்ப்பரிப்போட போறாங்க அப்படியே அரண்மனை நோக்கி. ஆன சீர் தொண்ட கும்பிட்டு அடியனே கழிப்ப இந்த மணவெண் களிற்றின் ஏறி மகிழ்ந்து எழுந்தருளும் என்ன மேன்மை அப்பணி மேல் கொண்டு வணங்கி வெண்குடையின் நீழல் யானை மேல் கொண்டு சென்றார். இரவி மேல் கொண்டு வந்தார். புகழ் சொல்ல வரும்பொழுது எதில் வந்தார்? யூலி மேல் அப்படின்னா, யூலினா யானை, இந்த குதிரை மேலதான் அங்கிருந்து வந்தாரு. அங்கிருந்து வரும்பொழுது குதிரை மேல வராரு. இப்ப எரிபத்தருக்கு ஒரு ஆசை, நீங்க யானையில போகும்பொழுது நான் பார்த்ததே இல்லை. யானையில இப்ப ராஜா யானையில போறது எவ்வளவு கம்பீரமா இருக்கு. யானை நெஞ்சாமரை வீசுறவங்க, அந்த குடை இதெல்லாம் அந்த மாதிரி. இப்ப அந்த பட்டத்து யானை ஆனசீர் தொண்டர் கும்பிட்டு இப்ப யாரு எரிபத்தர் அப்படியே கும்பிடுறாரு. புகழ் சோழரை பார்த்து கும்பிடுறார். அடியனே கழிப்ப இந்த பெண் களிற்றில் ஏறி, நீங்க இந்த களிற்றை ஏறி மகிழ்ந்து எழுந்தருளும். நீங்க
வாங்கன்னு உட்காருங்கன்னா சொல்ல எழுந்தருளுக. இறைவன் இப்ப பெருமான் கைலாயத்திலிருந்து இங்க என்ன பண்றாருங்க, இங்க எழுந்தருள் பண்றாரு. இங்க இருக்கிற பெருமான் மீண்டும் கைலாயம் போனா இங்க எழுந்தருள் தான். வந்தாரு போனாருன்னா சொல்ல முடியாது. போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியன் நம்ம பெருமான் எப்படிப்பட்டவர், போக்கும் வரவும் இல்லாதவர். அப்ப அவர் எங்க வந்தாலும் என்ன சொல்லணும், எழுந்தருளுகள் எழுந்தருளுகள் அப்படின்னு சொல்லணும். அப்ப கைலாயத்திலிருந்து இங்க வந்தாலும் எழுந்தருள் தான். இங்க இருந்து சபைக்கு போனாலும் எங்க சபாபதியாக எழுந்தருள் பண்ணாலும் எழுந்தருள் பண்றது தான். அங்க இருந்து அங்க போனாலும் வந்தாருன்னா நம்ம சொல்லக்கூடாது. அப்ப எல்லாம் வல்ல இறைவன் எங்கு சென்றாலும் எழுந்தருள் பண்றது. அவர் போக்கும் வரவும் இல்லாதவர். நம்மள மாதிரி போனா வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அவர் போக்கும் வரவும் இல்லா புண்ணியம். புண்ணியமெல்லாம் ஒன்று திரண்டவர் இல்லை அவர். கழிச்சு நேரி மகிழ்ந்து எழுந்தருளும் என்ன மேன்மைய பணிமே கொண்டு. இப்ப பாருங்க, இவர் ஒரு ராஜா, நீ ஒரு எரிபத்தில் சொல்றதை கேட்கணும்னு இல்லை. ஆனா என்ன பண்றாருங்க, அந்த திருவேடம் சொல்லிடுச்சு, அந்த பணியை சிறமேல் கொண்டு. ஒரு அடியார் ஒன்று சொல்லிட்டா அதை நம்ம அந்த வார்த்தையை அந்த சொல்லை நம் சிறமேல் கொண்டு செய்து முடிக்கணும். அதுதான் அடியார் இலக்கணம். இது குறை இலக்கணத்தில் அடியார் இலக்கணம். இந்த அளவுக்கு அன்பு நமக்கு வருதான்னு பார்க்கணும். சொன்ன மேன்மைய பணிமேல் கொண்டு வணங்கி வெண்குடையின் கீழ் யானை மேல் கொண்டு சென்றார். இளவு அந்த குதிரை மேல் வந்தவர் என்ன பண்றாரு, இப்ப யானை மேல போறார். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இன்னொரு நுட்பம் சொல்றாருங்க. இப்ப இவங்களுக்கு சாமி 3 பேருக்குமே முக்தி தரல. 3 பேருக்குமே முக்தி தரல. அவங்கவுங்க பணியை நோக்கி செல்றாங்க. அவங்கவுங்க பணியை நோக்கி கிளம்பிட்டாங்க. அந்நிலை எழுந்த சேனை ஆர்களி ஏழும் ஒன்றாய் மன்னிய ஒளியின் ஆற்ப மன்யலாம் மகிழ்ந்து வாழ்த்த பொன்னெடும் பொதுவின் ஆடல் நீடிய புனித கொண்டால் சென்னியிற் கொண்டு சென்னி திருவருளால் கோயில் புக்கான். இப்ப இந்த இடத்துல 2 சென்னி, சென்னியிற் கொண்டு சென்னி திருவாளர் கோயில் புக்கான். அப்படின்னா சென்னினா அந்த ஆணையை தலைமீது கொண்டு, அடியார் சொன்ன அந்த யானையை, அந்த ஆணையை, அந்த கட்டளையை தலைமீது கொண்டு சென்னி திருவருளார் கோயில் புக்கார். இந்த சென்னினா யாருங்க, சோழர்களுக்கு ஒரு பெயர் இல்லையா. அந்த திருவருளார் இப்ப அவங்க இருக்கக்கூடிய அரண்மனைக்கு என்ன பேரு, கோயில்னு தான் பேரு. ராசா இருக்கக்கூடிய அரண்மனைக்கும் கோயில், நம்ம ராஜா இருக்கக்கூடிய அரண்மனைக்கும் கோவில், சரியா, இல்லை, அப்படித்தான் பேர். அந்நிலை எழுந்த சேனை, அந்த சேனைகள்லாம் அந்த சத்தம் எப்படி இருக்குது, 7 கடல் ஒன்றாய் வந்தா அந்த ஓசை எப்படி இருக்குது. அங்க வரும் பொழுது எப்படி சொன்னார், சண்டம் ஆடுதம் கூலி காலத்துல எப்படி ஒரு ஓசை கேட்டதோ அது போல இருந்துச்சுன்னா, இப்ப இங்க கிடக்கும் போது என்ன பண்ணாரு, 7 கடல் ஒன்றாய், அந்த 7 கடலும் ஒன்னா சேர்ந்தா எவ்வளவு சத்தம் இருக்குமோ அந்த அளவுக்கு அங்க சத்தம். மன்னிய ஒளியின் ஆற்ப, அந்த மன்னிய நிலைத்த ஒளியில் ஆற்ப, ஆற்பனா ஒரு ஆனந்தத்தில் ஆடக்கூடிய நித்திரத்தாமும் ஆற்ப ஆற்பன்னு நம்ம பதிகம் ஒன்று வரும் இல்லையா திருவாசகத்தை. அப்படி மண்ணெல்லாம் மகிழ்ந்து வாழ்த்து. இங்க மண்ணெல்லாம் மகிழ்ந்து வாழ்த்துனா அந்த கருவூரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மண்மேல் அப்படின்னா மண்மேல் எம்மை சுற்றமிழால் பாடும் அப்படின்னா மண்மேல்னா பூமியிலன்னு அர்த்தம் இல்லை. நீங்க எல்லாரும் என்னைய தமிழால பாடுங்கன்னு சொல்ற, தமிழா பாடுங்க அப்படிங்க. அது மாதிரி இங்க மண்ணெல்லாம் மகிழ்ந்து வாழ்த்த. அப்ப அந்த மண்மேல் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் எல்லாம் அப்படியே மகிழ்ந்து வாழ்த்துறாங்க. யார, மன்னனை வாழ்த்துவதும் மன்னனை வாழ்த்துறாங்க. ஏன் புகழ் சோழர் வாழ்க அப்படின்னு சொல்றாங்கன்னா எதற்கு, மன்னனை வாழ்த்த வேண்டியது அந்த உயிர்களுடைய கடமை. நாம் நம் பெருமானை வாழ்த்தணும். நம சிவாய வாழ்க, நாதந்தார் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க. நம்ம பெருமான் இமைக்கிற பொழுது கூட நம்ம நெஞ்சத்தை விட்டு நீங்க மாட்டாங்க. நாம இமைக்கிற பொழுது கூட அவரை நினைக்க மாட்டோம். இமைக்கிற பொழுது கூட நாம் அவரை நினைக்க மாட்டோம். அவரு இமைக்கிற பொழுது கூட நம்மளை மறக்கணும். அவர் மறந்தா நாம கெட்டங்க. அவர் நம்மை மறந்துட்டாருன்னா நம்ம கெட்டோம். நம்ம கெடாம இருக்கணும்னா அவரை நம்ம நினைக்கணும் இல்லையா. அப்படி சென்னியில் கொண்டு இப்ப அந்த கட்டளையை தலைமீது கொண்டு சென்னி திருவருள் கோயில். இப்ப எரிபத்தர் சொன்னார் இல்லையா, அந்த கட்டளையை தன்னுடைய தலைமையில வச்சுக்கிட்டு அவருடைய கோயிலை நோக்கி புகழ் சோழர் கிளம்பிட்டார். தம்பிரான் பணிமேல் கொண்டு
சிவகாமியாரும் சார எம்பிரான் அன்பரான எரிபத்த தாமும் என்னே அம்பலத்து நிறைந்தார் தொண்டர் அறிவக்கு அறியார் என்று செம்பியன் பெருமை உண்ணி திருப்பணி நோக்கி சென்றார். இப்ப அவர் என்ன பண்றாருங்க, அடியார்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்களை எல்லாம் தீர்க்கும் முகத்தானாக யாரு, எரிபத்தர் தம்பிரான் பணிமேல் கொண்டு சிவகாமியாரும் இப்ப தம்பிரான்னா சிவபெருமான், சிவபெருமானுடைய பணியை பணிமேல் கொண்டு சிவகாமியாரும் சார். சிவகாமி ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் பணியை தருங்க இந்த பள்ளித்தாம் அலங்கள் சாப்பிடுவதற்காக அவரும் புறப்பட்டுட்டார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பிரான் அன்பரான எரிபத்தரும், எம்பிரான் அன்பரான அங்க தம்பிரான் சொன்னார், இங்கே எம்பிரான் அன்பரான எரிபத்தர் தாமும் என்ன அம்பலம் நிறைந்த தொண்டர் அறிவர்க்கு அறியார். பெருமான் எப்படிப்பட்டவர், அம்பலம் நிறைந்த தொண்டர். அம்பலம்னா தில்லை நிறைந்த, அவர் யாருங்க, தொண்டருக்கு தொண்டரா இருக்கக்கூடிய பெருமான். நம்ம பெருமான் எப்படிப்பட்டவங்க, தொண்டருக்கு தொண்டருங்க. அவர் அங்கெல்லாம் இருப்பார்னு நினைக்கிறேங்க, இங்கேதான் தொண்டர்களோட தான் இருப்பார். இப்ப நம்மள ஒருத்தர் அங்க உட்காந்துட்டு இருப்பார், நம்மள ஒருத்தரா இங்க உட்கார்ந்து இருப்பார். அது யாருன்னு தான் நமக்கு தெரியாது, அது யார் ஒருத்தர் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு ஒரு உடம்பு தேவை, ஏதேனும் உடம்புல தான் இருப்பார் அவர். ஏன்னா இந்த அதிகம் போற உடம்பெல்லாம் போக மாட்டார். ஏதேனும் ஒன்று பேய் பிடித்தாரு கூட, பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவாங்க, அவங்கள அது வரும், அது குறிப்பிட்ட காலம் அந்த உடம்புல நிற்கும், அப்புறம் என்ன பண்ணிடும், போயிடும். நேற்று அப்படி பேசுங்க, அதெல்லாம் வேற நினைப்பாங்க. அதுதான் இப்போ இங்கே உட்காந்துருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாமே பேசலாம். அந்த பக்கம் நீங்கள் அப்படி சொன்னீங்க, அப்படியே சொன்னீங்க. அப்ப அது சிவம் சொல்லும், சிவம் கேட்பது, சிவம் சொல்வது எல்லாமே. அப்படி அம்பலம் நிறைந்த தொண்டர் அறிதற்கு அறியார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கறியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் ஓதி அவனை உணர்ந்தர முடியுமானா முடியாது என்று செம்பியன் பெருமை உன்னிப்பு. செம்பியன் அப்படிங்கிறது சோழர்களோட பேர், சோழர்களோட பேர். பாருங்க எத்தனை பேர்களை இந்த தெய்வ சேக்கிழார் பெருமான் கொண்டுருவார். செம்பியன், பலவன், செங்கி, இதெல்லாம் கொண்டு வர பெருமை உன்னி திருப்பணி நோக்கி சென்றார். இப்ப இவர் எரிபத்தர் என்ன பண்றாரு, மீண்டும் அடியார்களுக்கு ஏற்படக்கூடிய அடாதவனை தீர்க்கக்கூடிய பணிக்கு இவர் திருப்பணி. பாருங்க, நாம கோயில் கட்டுறதுதான் திருப்பணி இல்லை, அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யறது, அடியார்களுக்கு ஒரு உதவி செய்தல், தீங்கை நீக்குதல், அடியார்களுக்கு தீங்கு ஏற்படாமல் இருத்தல், தீங்கு நினையாமல் இருத்தலே மிகப்பெரிய திருப்பணி. சரிங்களா, அடியார்களுக்கு தீங்கு நினைக்காமல் இருக்கிறதே நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய திருப்பணி. அப்படி நோக்கி சென்றார். மற்றவர் இணையது ஆன மண்பெரும் தொண்டர் மண்மேல் உச்சிடத்து அடியாரும் சென்று உதவியே நாளும் நாளும் நற்றவ கொள்கை தாங்கி நலமிகு கைலை வெற்றில் தொற்றவர் கணத்தின் முன்னாம் முதல் தலைமை பெற்றார். இவங்க 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பணிகளை செய்ய அப்படியே போயிட்டாங்க. அப்படி போன 3 பேரும் புகழ் சொல்ல போயிட்டார். எதே திருவேடத்தை சொல்வதற்கும் அடியார்களுக்கு இனிமே என்ன பண்ணுவாரு, ஒரு அனுபவம் வந்துருச்சு. இனிமே அடியார்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாதவாறு அவர் பார்த்துப்பார். அதுக்கு அடுத்தது ஏன்னா சிவகாமி ஆண்டார் என்ன பண்ணுவார், அடுத்த நாளும் போயிட்டு மலைகளை பறித்து கொண்டு. இப்படி இவர்கள் எல்லாம் எரிபத்தரும் அடியார்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்களை நீக்குவார். இவங்க 3 பேரும் அவர்களுடைய பணியை செய்து கொண்டு போயிட்டாங்க. போயிட்ட பிறகு மற்றவர் இணையாது ஆன மண்பெரும் தொண்டர் மண்மேல் உச்சிடத்து அடியார் முன் சென்று உதவியே 4 நாள். இப்படி 4 நாளும் அந்த பணிகள் நடந்து கொண்டு வருது. நற்றவ கொள்கை தாங்கி நலமிகு கைலை வெற்றி. கைலை எப்படிப்பட்ட கைலைங்க, நலமிகு கைலை. கைலை எப்படிப்பட்டது, நலமிகு கைலை. அந்த கைலை வெற்றி கொற்றவர் கணத்தின் முன்னா முதல் தலைமை பெற்றார். எரிபத்தர் என்ன பண்றாருங்க, எரிபத்தருக்கு அப்ப என்ன பண்றாரு, எரிபத்தருக்கு முன்னம் முன்னம் முதல் தலைமை பெற்றார். அந்த தலைமை பண்பு எதுக்கு, கணங்களுக்கெல்லாம். எந்த கணம், கொற்றவர் கணத்தின் அங்க கணங்கள் பல கோடி இருக்கும், பூதகணங்கள் பல கோடி இருக்கும்.
அதில் இந்த கொற்றவர் கணத்தின் முன்னா அந்த கணங்களுக்கு தலைவனாக பொறுப்பு ஏற்கின்றார். அந்த கணங்களுக்குடைய தலைவனாக பொறுப்பு ஏற்கின்றார் எரிபத்தர். எரிபத்த நாயனார் அங்க கைலையத்தில் எப்ப சில காலம் இந்த தொண்டுகளை செய்து கொண்டிருந்து பிறகுதான் கைலையம்பதி சென்று இந்த அப்படி கைலை எப்படிப்பட்டது? நலமிகு கைலை. கைலை நலமிகு கைலை. அந்த கைலை சென்று அந்த கணங்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்பை ஏற்கும் பணியை செய்து கொண்டு வருகிறார் அங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அந்த பொறுப்பை கொடுத்தாதான் அதெல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு பெருமான் அதை கொடுக்கிறார். ஆளுடை தொண்டர் செய்த ஆன்மையும் தன்மை கொள்ள வாணினை கொடுத்து நின்று வளவனான் பெருமைதானும் நாடும் மற்ற அவர்களுக்கு நல்கும் நம்பர் தாம் அளவில் அன்றி நீளும் இத்தொண்டின் நீர்மை நினைப்பில் ஆள் அளக்கவல்லார். இவருடைய பெருமையை யாராவது அளந்து சொல்லிட முடியுமானா முடியாது. சேர்க்கிறாரு என்ன சொல்லிட்டாரு? முதல்ல தொண்டர் பெருமை சொல்லவும் பெரிது. என்னால நான் எப்படி பண்றேன்னா, இந்த கடலை பார்த்த மாத்திரத்துல ஒரு நாய் என்ன பண்ணுமா, இதை நான் நக்கியே குடிச்சிருவேன்னு நினைச்சேன். நக்கியே குடித்து விடுவேன் நாய் நினைச்சிச்சா. அது மாதிரி தான் நான் அடியார்களுடைய பெருமையை சொல்ல வந்தது. எப்படி தெரியுமா? இந்த கடலை நான் குடிச்சிருவேங்கிற எண்ணத்துல வந்துட்டேன். இத சேக்கிழார் சொல்ற. அதனால தொண்டருடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் அது சிவபெருமானால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அதனால தான் அவரே தொண்டர்களை வெளியே காட்டும் முகத்தானாக ஒவ்வொரு அடியாருக்கும் எழுந்தருள் பண்றாரு. ஒவ்வொரு அடியாருக்கும் என்ன பண்றாரு? எழுந்தருள் பண்றார். இல்லைன்னா அவரு வரலைன்னா நம்மளால பார்க்க முடியாது. அவரு தான் காட்டணும். அதனால தான் சொன்னார் அப்பர் சாமி, கண்ணுதலா காட்டா காடே. அவர் காட்டினால்தான் நம்மளால காண முடியும். அவர் காட்டலைன்னா காட்டும் கண்ணுக்கு காணும் முளம் போல செய்விச்சுட்டாங்க. காட்டும் கண்ணுக்கு காட்டும் முளம் போல. இப்ப இந்த பொருளிலும் இருக்குது, கண்டெல்லாம் ஆப்பாயிடுது, எந்த வெளிச்சமும் இல்லை, நமக்கு தெரியுமானா தெரியாது. அப்ப அங்க ஒரு ஒளியை கொண்டுதான் நாம அந்த பொருளை காண முடியும். அந்த ஒளிதான் சிவம். இப்ப சூரியன் மட்டும் இல்லைன்னா நமக்கு எந்த பொருள் எங்க வச்சோம் நமக்கு தெரிய போதா? அந்த சிவசூரியன், அந்த சூரியன் தான் ஒரு சூரியன். அதுக்கு அடுத்து நம்ம நம்பியாரூர் போகும்போது என்ன சொல்றாரு? 1000 கோடி பிரகாசமாக இருக்கிறார். அப்ப நம்பியாரூரே 1000 கோடி பிரகாசமா இருக்கிறார்னா நம்ம பெருமான் எவ்வளவு பிரகாசமா இருந்திருப்பாரு நினைச்சு பாருங்க. சுந்தரமூர்த்தி பெருமான் போது சொல்லு உபமணி முனிவர் சொல்றாரு, 1000 கோடி சூரியன் போல அந்த கண்ணு. இப்ப இன்னும் ஒரு சூரியனையே நம்மளால இந்த கண்ணில் பார்க்க முடியும். 1000 கோடி சூரியனை எப்படி உபமணி முனிவர் பார்த்துருப்பாரு? அதுதான் அழகில் சோதி. அழகில் சோதி. இப்ப இறைவன் சோதியின் சுரூபமா இருக்கிறான். பார்த்தா நம்ம கண்ணு கூசுமானா கூசாது. அவன் காட்டுன்னு முடிவு பண்ணிட்டானா நமக்கு கூசாது இல்லையா? அந்த ஒளி இன்பத்தை கொடுக்கக்கூடியது. இன்பத்தை சுகத்தை உண்டு பண்ணுபவன். சிவம்னா என்ன பொருளுங்க? சுகத்தை உண்டு பண்ணுபவன் அங்க. அது போல அந்த ஒளி நமக்கு கண்ணை கூசாது. 1000 கோடி பிரகாசமாக இருக்கிறது பண்றார். அப்ப அப்படி வந்தாதான் நாம் ஒரு பொருளை காண முடியும். இல்லைன்னா நம்மால் ஒரு பொருளை காண இயலாது. அது போல அங்க என்ன பண்ண, ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தம்மை கொள்ள. இங்க பெருமான் இந்த ஆண்மைங்கிறது யாருக்கு இருக்கணும்? ஆண்மை வீரம் அது யாருக்கு இருக்கணும்? இப்ப இங்க 2 பேரும் நாம பார்த்திருக்கோம். யாரு? எரிபத்த நாயனார், புகழ் சோழர். இப்ப இதுல ஆண்மைங்கிறது யாருக்கு இருக்கணும்? புகழ் சோழருக்கு தான் இருக்கணும். ஆனா இங்க தெய்வ சேக்கிழார் பெருமான் என்ன பண்ணா, ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தன்மை கொள்ள எரிபத்தருக்கு சொல்றாருங்க. ஆண்மைன்னு யார சொல்றாரு? எரிபத்தருக்கு சொல்றாரு. அதுக்கு அடுத்து தொண்டரன் யார சொல்றாரு பாருங்க, வாளினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமைதானும். வாளினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமை. அப்ப பெருமை அப்படிங்கிறது தொண்டர்தம் பெருமை. சேக்கிழார் எங்கேயுமே அடியாரை குடிக்கும் பொழுது வெறுமனே அடியார்னு சொல்ல மாட்டார், பெருமைன்னு தான் சொல்வார். இப்ப இந்த என்ன பண்றாருங்க, அடியார் பதத்தை அவருக்கு தரார் சேக்கிழார் பெருமான். அடியாருங்கிறார். வளவனார் பெருமைதானும் நாளுமற்றவர்க்கு நல்கும் நம்பதாம் அழகுமின்றி. அப்ப அங்க ஆண்மைன்னு யார சொல்றாருங்க? எரிபத்த நாயனார் சொல்றாரு. சிவகவிமணி ஐயா இல்லைன்னா இதெல்லாம் நமக்கு ஒன்றும் விளங்காது.
சீக்கிய மட்டும் இல்லை, உரையில இப்படி எழுதலைன்னா நாம் என்ன நினைச்சிருப்போம், ஆண்மையுடையவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இறைவன் நமக்கு அந்த அளவுக்கு உணர்த்தி இருக்க மாட்டார். அவர் சிவகோவினிய வடிவத்தில் இருந்து நமக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தம்மையும் கொடுக்கும். இந்த ஆண்மைங்கிறது அவர்கிட்ட இருக்கு, எரிபட்டு. ஏன்னா வரட்டுமே, யாரா இருந்தாலும் வரட்டும்னா அந்த தைரியத்தோட நின்னார் இல்லையா, அதுதான் ஆண்மை. இங்க இவரு என்ன பண்ணாரு, தொண்டரை பாச மாட்டாத பணிந்தாரு, வேடத்தை தொழுதாரு, வேலை போனார் இல்லையா, பெருமை தான். அப்ப தொண்டதம் பெருமை சொல்லவும் பெருமை. இப்ப இங்க தொண்டராக வளவனால் பெருமை. அப்ப அங்க தொண்டராக அவரை போற்றார், தொண்டரை மன்னனாக போற்றுகிறார். சேக்கிழார் பெருமான் பாருங்க, தொண்டரை மன்னனாகவும் மன்னனை தொண்டனாகவும் போற்றுறார். ஆளுடைய தொண்டர், அரசன் தொண்டராகவும், அடுத்து ஆண்மையும் தம்மை கொள்ள வாழினை கொடுத்திருக்கிறார் அப்படி சொல்றாரு இல்லையா. நீளும் இந்த தொண்டு, நீளும் தொண்டு, இந்த தொண்டு சாதாரண தொண்டு இல்லைங்க, நீளும் தொண்டு, வளரக்கூடிய தொண்டு. எப்படின்னா உழவார் அப்பர் சுவாமிக்கு நிகராக யாராவது செய்ய முடியுமானா முடியாது. ஆனா அந்த தொண்டு இன்னைக்கு பல திருக்கூட்டங்கள் பல கோயில்களை செய்து கொண்டு தானே இருக்கு. அந்த தொண்டு வளரும். இப்ப இங்க என்ன சொல்ற, நீளும் அழகில் நன்றி நீளும் இத்தொண்டு நீர்மை, இது நீளும் தொண்டு அப்படிங்கிற ஏகாரத்தில். அப்ப நீளும் தொண்டுனா இப்ப இந்த விளக்கிடும் பணி கணம்புள்ள நாயனார் செய்தாங்க. இன்னைக்கு அந்த பணிகள் எல்லா ஆலயங்களிலும் நடந்து கொண்டுதான் இருக்குது. அதுக்கு அடுத்தது உழவார பணி நடந்து கொண்டு இருக்கிறது, தேவாரம் படிக்கிற பணி, இது எல்லாமே ஒவ்வொரு தொண்டு தானே, எல்லாம் நீளும் தொண்டு நடந்து கொண்டு தானே இருக்குது. அப்ப எந்த ஒரு தொண்டும் முடிவில்லாதது. சிவம் என்னைக்கு இருந்தாரோ அன்னைக்கு வரை இந்த தொண்டுகள் எல்லாம் நின்று கொண்டு. இன்னைக்கு அடியாருக்கு ஒரு இடம் தான், யாரோ ஒரு அடியார் கேட்கறாங்க, ஏன் பண்ணி அவர் அப்படி பேசுற, கேட்கிறோமே இல்லையா. அப்ப இந்த தொண்டுகள் எல்லாம் என்ன தொண்டு, நீடும் இத்தொண்டின் நீர்மையின் இணைக்கில் அளக்க வல்லார். இப்ப அடியார்கள்லாம் போய் இவங்க இந்த தொண்டு இவ்வளவுதான் சொல்லிட முடியுமா? இப்ப எரிபத்தர் இவ்வளவுதான் செய்திருப்பாரா? சிவகாமி ஆண்டாருக்கு மட்டும்தான் செய்திருப்பாரா? இன்னும் எத்தனையோ அடியார்களுக்கு ஏற்பட்ட இடர்களை எல்லாம் நீக்கி இருப்பார். இப்ப நாவுக்கரசு அவ்வளவுதான் பண்ணியிருப்பாங்களா? விஷத்தை தான் கொடுத்துருப்பாங்களா? கடலை தான் கொடுப்பாங்க. இன்னும் என்னென்ன பண்ணணுமோ என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். அந்த பெருமையெல்லாம் நம்மால் சொல்ல முடியாது, சொல்ல இயலாது அப்படின்னு சொல்றாரு. யாருங்க இத சொல்றது? யாருங்க? பெருமானால் அடியெடுத்து கொடுக்கப்பட்டு சொன்ன தெய்வ சேக்கிழார் பெருமான் தான் இதையும் சொல்றார். அவர் பெருமை அவர் அளக்க யார் வல்லார். அளவுகோல் கொண்டு ஒரு அடியார நீ அளந்து சொல்லிட முடியாது. இந்த அளவுதான், இவ்வளவு அளவுதான் இவங்க தொண்டு செய்தாங்க அப்படின்னு சொல்லி நம்மால் அளந்து கேட்டு சொல்லிட முடியாது. நமக்கு தெரியாம இன்னைக்கு எத்தனையோ தொண்டர்கள் எவ்வளவோ திருப்பணிகள் செய்து கொண்டிருக்கலாம். ஆலயங்கள் திருமணம் புனரமைக்கலாம். ஒரு வெறுமனே இருக்கக்கூடிய சிவலிங்கம், வெட்ட வெளியில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு ஆலயம் கொடுக்கலாம். ஒன்றிலைங்க இப்போ சாமிக்கு நைவேத்தியம் நடக்குது, அவருக்கு அந்த உண்டான அரிசி யாராவது ஒரு தொண்டர் ரெகுலராக வாங்கி தரலாம், அல்லது மலர்கள் வாங்கி தரலாம். இது நமக்கு தெரியாது, கொடுக்குற அவருக்கும் தெரியாது. அவருக்கு தெரியும், சாமிக்கு தெரியும். வாங்குற அவருக்கு தெரியும். ஏன்னா தினைக்கு ஒருத்தராக இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் வாங்கி 2 பேர் இருக்கிறோம் அப்படின்னா யார் வேணாலும் சாத்தலாம். அவர் நேற்று வரலையா, இன்னைக்கு வந்தேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்படி அந்த தொண்டு என்னைக்கும் நீளும் தொண்டு. இப்போ விளக்கு ஒருத்தர் எண்ணெய் வாங்கி தரலாம், அது யாருக்குமே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த எண்ணெய் அந்த பணிக்கு வந்து கொண்டு தானே இருக்குது, அந்த பணி நடந்து கொண்டு தானே இருக்குது. இப்படி இந்த தொண்டு எப்படிப்பட்ட தொண்டு, நீளும் இத்தொண்டு நீர்மை நினைக்கு அளக்க வல்லார். இதெல்லாம் யாராலையும் அளந்து சொல்லி, அதனால தான் அவையார் ஒரே வார்த்தையை முடித்தாங்க, தொண்டதம் பெருமை சொல்லவும் பெரியது. அந்த பெருமை என்னால சொல்லிட முடியாது. சிவபெருமானுடைய பெருமையை சொல்லிடலாம். இதெல்லாம் செஞ்சாரு, முப்புறத்தை எரித்தாரு, பிரம்மன் தலையை கொய்தாரு, இதெல்லாம் சொல்லிவிடலாம். ஆனா இவருடைய தொண்டை எம்மால் அளந்து சொல்ல இயலாது அப்படின்னு அவையார் சொல்லுவாங்க. அது போல தேனாரும் தன்பும் கொன்றை செஞ்சடையவர் புந்தாரில் ஆனாத காதல் அன்பர் எரிபத்தர் அடிகள் சூடி வானாடும் தேவர் போற்றும் மண்டுளார் நீரு போற்றும் ஏனாதிநாதச் செய்த திருத்தொழில் இயம்படுச்சேன். இப்பொழுதுமே தெய்வ சேக்கிழார் பெருமான் ஒருவருடைய புராணத்தை நிறைவு செய்யும் பொழுது என்ன பண்ணுவாருங்க, அடுத்த நாயன்மாருடைய புராணத்தை தொடங்குவது அவருடைய வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுபோல முதல் 2 வரியில் எரிபத்த நாயனாரையும் பிறகு 2 வரிகள் ஏனாதிநாதரை பற்றியும் சொல்கின்றார். தேனாரும் தன் பூங்கொன்றை செஞ்சடையவர் புந்தாளில். தேனார்னா தேன்கள் நிறைந்த மலர். என்ன மலர்? கொன்றை மலர்.
தேன்கள் அதிகமாக நிறைந்த மலர் கொன்றை மலர். அதனால தான் நம்ம பெருமான் கொன்றை சூரியப்படுவோம். கொன்றையும் வன்னி கொன்றை இதெல்லாம் சுவாமி விரும்பி அணியக்கூடியது. வில்வம் இதெல்லாம் சுவாமி விரும்பி அணியக்கூடியது. நம்மளால் முடிந்த அளவு ஏதேனும் அடியன் ஒரு தாழ்மையான விண்ணப்பம். ஏன்னா எரிபத்தருடைய நாயனார் புராணத்தை நாம் கேட்டுருக்கிறோம். அது சிவகாமி ஆண்டார் செய்யக்கூடிய தொண்டை சிந்திச்சிருக்கிறோம். நம்மால் இயன்ற அளவு நமக்கு வீட்டுக்கு அருகாமையில் ஒரு பூச்செடியை வைக்கணும். பூச்செடியை வைக்கணும். நம்ம ஏன்னா நம்ம இந்த உச்சிகால பொழுதில் வரக்கூடிய மலர்கள் மிக மிக குறைஞ்சிருச்சு. ஒரு காலத்தில் 2 தட்டு இருக்குங்க, கட்ட முடியாது. உச்சி காலத்தில் கட்ட முடியாது, அவ்வளோ மலர்கள் வந்து கொண்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு மலர்களே வர்றதில்லை நம்ம பெருமானுக்கு. நாம் இவ்வளோ அடியார்கள் இருக்கிறோம். காலை காலப்பூசை பொண்ணும், மதியமும் மாலையும் 3 காலமும் 3 மாலை சாத்தணும் சாமி. எப்படி சாத்தனா ஒவ்வொருத்தரும் அவர்கள் வீட்டுக்கிட்ட ஒரு செடி வைக்கணும். அதை கட்டுவதற்காக நம்ம நண்பர்களே ஒருத்தரை நியமனம் பண்ணிக்கணும். 4 இடத்துல கொண்டு வந்து கொடுத்தா இவங்க தொகுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ அந்த மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு அவங்க இடத்துல சேர்த்திட்டோம்னா அவங்க 3 காலமும் நம்ம இறைவனுக்கு மாலை கொடுப்பாங்க. இது எவ்வளவு பெரிய புண்ணியம். ஏன்னா மலர் எல்லாராலையும் கொடுக்க முடியாது. சம்பந்தர் சொல்றாரு, திருக்கழுமல பதிகத்தில் சொல்றாரு, தவம் முயல்வோர் மலர் பறிப்ப. யாரெல்லாம் தவத்தை சிவபெருமானை அடைய வேண்டும் என்று தவம் முயல்கின்றோமோ அவங்களால்தான் மலர் பறித்து இறைவனுக்கு கொடுக்க முடியும். எல்லாராலையும் அந்த திருப்பணியை செய்துவிட முடியாது. அப்போ நம்மால் இயன்ற அளவுக்கு எப்படியாவது ஒரு செடியாவது ஒரு சோடு மண் சட்டியாவது வச்சு அதில் கொஞ்சம் மண்ணை போட்டு ஒரு சங்கு பூ இந்த மாதிரி பூக்களாவது, கொடி மலர்கள் இவையெல்லாம் கொடிப்பூ அப்படின்னு இருக்கிறதுலையே அந்த கொடிப்பூக்களையாவது வைத்து நம்மால் இயன்றதை இறைவனுக்கு இப்படியா. இப்போ காலையில் பணிக்கு போகிறோன்னா கொண்டு வந்து கொடுத்துட்டு போகலாம். 2 மலர் கடையில் வாங்கி கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை. இருந்தாலும் அதை விட இது ரொம்ப சிறப்பு. நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கும் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அங்கே சுவையாக தான் இருக்கும். அந்த மலர்கள் எல்லாம் பார்த்தா தான். ஆனால் அடுத்த நாள் அது நம்ம வைத்தலை எவ்வளோ ஒத்துழைத்து கொடுக்குது. அது போலத்தான் அந்த மலர்களும் அங்கே என்னென்ன பண்ணி எப்படியெல்லாம் பண்ணி வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, பெருமானுக்கு தான் தெரியும். ஆனால் அவர் ஏன் அதை ஏற்றுக்கிறார்னா நாம் அவர் மீது வைத்த அன்பின் காரணமாக. இவன் இதை விட்டாலும் கோயிலுக்கு வரமாட்டான், இப்படியாவது வரட்டும் நமக்கு பூ கொடுக்கிறேன் அப்படின்னு சாமி என்ன பண்றாருங்க, அந்த மலர்களையெல்லாம் அன்போடு ஏற்றுக்கிறார். நம்ம அந்த அளவுக்கு அன்பு இல்லைங்கிறது நமக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். சரி, இத்தனையில ஏதோ ஒரு 1,00,000 பேர் இருக்கிற இடப்பாடு இது ஒரு 10 ஆச்சு, நமக்கு ஒரு 4 பூ ஆயிட்டு தருது அப்படின்னு அவரு என்ன பண்றாரு, ஏத்துக்கிறார். வேற வழி இல்லை இல்லையா, அவருக்கும் வேற வழி இல்லைன்னு ஏத்துக்கிறார். நம்ம அன்பு அவ்வளவுதான். நம்ம சுவாமி மேல அன்பு இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கொடி பூ, அது எத்தனையோ சின்ன சின்ன செடிகள்லாம் பூ வர்றது, 2 பூங்க ஒரு நாளைக்கு அதிகமாக தர வேணும். நம்ம ஒரு 10 பேர் இருக்கோம்னா 2 பூ கொடுத்தா 20 பூ ஆச்சு. அது பெருமான்கிட்ட கொண்டு போய் அப்படி போட்டு பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கும். அன்று அளந்த மலர், அன்று பூக்கக்கூடிய மலர்கள் பெருமானுக்கு போட்டு பாருங்க, நல்லா இருக்கும். இது நாம 3 நாளைக்கு முன்னாடி பறிச்ச பூ தான் சாமிக்கு கொடுக்கணும். வேற வழி இல்லை. இருந்தாலும் நம்மளால முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை. ஏன்னா எரிபத்தர் புராணம் கேட்டுருக்குறோம், அதில் என்ன கற்றுக்கிட்டோம். வரும் பொழுதெல்லாம் நம்ம இயல்பாகவே என்ன சொல்லுவோம், ஒரு வீட்டுக்கு பெரியவங்களை பார்க்க போனால் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணும்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் பெரியவன் இவன். பார்க்க வரணும்னா என்ன பண்ணணும், விலை போட்டு எதையும் வாங்க வேண்டாம். அவருக்கு பிடித்தமான மலர், புண்ணியம் செய்தாருக்கு பூ உண்டு நீர் உண்டு, அண்ணலும் அது கண்டு அது செய்யா நிற்கும் செய்வார். அப்ப நாம் ஏதேனும் ஒரு மலர்களை நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தி அது தண்ணி ஊற்றி வளர்த்து 2 மலரை கொண்டு வந்து கொடுங்க. அவர் ஏன் கொடுத்தா நான் கேட்க போறேன், ஏன்டா 2 கொடுங்க, அப்பா பரவாயில்ல, இன்னைக்காச்சும் ஒரு கையால மலர் பிடிச்சு கொண்டு வந்து எனக்கு. இது எவ்வளவு காலமா இயங்கிட்டு இருந்தேன். காதல் பண்றதுல இவன் என்னைக்காச்சும் ஒரு ரோஸ் நம்ம வாங்கி தர மாட்டானான்னு நினைக்கிறேன். அது அவன் இதுக்கு சொல்லாது, அந்த பொண்ணு அவன்கிட்ட சொல்லாது, அதை வாங்கி கொடுத்த மாத்திரத்தில் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்துருக்கு. அது மாதிரி தான் நம்ம பெருமான், அவர் நம்மை காதலிக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு பூவை கொண்டு போய் கொடுத்தோம்னா அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவார். ஆஹா வந்து கொண்டு அவன் கையால பறிச்சு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அவர் ஆனந்தப்பட்ட என்ன கொடுப்பாரு, வேண்டுவதை ஈவான் கண்டான். நமக்கு என்ன வேணுமோ அத்தனையும் அவன் நம்ம கேட்காமே கொடுத்துருவான். நஞ்சுனேஸ்வரர் என்ன பண்ணுவாரு, நம்ம கேட்காமையே நமக்கு அத்தனையும் கொடுத்துருவாரு. அப்ப நம்மால் முடிந்தது, இது எல்லாராலையும் நம்மளால முடியுங்க. முடியாதுன்னு சொன்னா அது அப்பட்டமான பொய். வாடகை வீட்டு இருந்தா கூட அந்த வீட்டு வாசல நம்ம ஒரு சின்னதா இவ்வளோட மண் கொட்டி இருந்தது,
பூ வர மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கலாம். ஏதாவது ஒரு கொடிமலர்கள் எத்தனையோ இருக்கு. வச்சு ஒரு சொம்பு தண்ணி அதுக்கு மட்டும் ஊற்றணும்னா போதும். அந்த வேருக்கு அவ்வளோதான் தேவை. அந்த மலர்களை கொண்டு வந்து இறைவனுக்கு கொடுக்கலாம். ஆமாம், அதை கொடுக்கணும். அது ஏன்னாங்க இதெல்லாம் பக்குவம். பூ கொடுத்து கொடுத்து இறைவன்கிட்ட நாம் அருளை வாங்கி அப்போ அடுத்த நிலைக்கு போகணும். இப்படியே இருந்துடக்கூடாது. வந்தோம் சாமி கொடுத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. 2 மலர். இன்னைக்கு பூச்செடியில் இல்லைங்க, இன்னைக்கு பூவே பறிக்கல. சரி, வர வழியே எங்கேயா ஒரு வில்வ செடி தான் 2 கதையை படித்து கொண்டு வந்து கொடுங்க. வில்வத்தை படித்து கொண்டு வந்து கொடுக்கலாம், தப்பு இல்லை. இப்படி செய்யும் பொழுது தான் அவர் நமக்கு செய்வார். அப்படிதான் கொடுத்தாதான் செய்வாரா? ஆனால் நம்மை பக்குவப்படுத்தணும். இதெல்லாம் படுத்தினாதான் அவர் நமக்கு காட்சி கொடுப்பார். அவர் ஒன்றும் அரசு அதிகாரி ஒன்றை வாங்கி கொண்டு ஒன்று கொடுக்குறீங்க. அவர் எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, சிவன் சொத்து குலநாசு திருநீர் வாங்கி கொட்டிட்டு கொடுக்குறீங்க. இந்த உடம்பே சிவத்துது, நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. உயிர் நம்மளோட தான் இல்லை. இந்த உடம்பு சிவம் கொடுத்தது. ஏன்னா எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறோம். ஒருத்தருக்கு கை கால் குணமாகவும் இருக்குது, ஒருத்தருக்கு நல்லாவும் இருக்குது. அதிகமான உறுப்பு இருக்குது, அதிகமாக இருக்குது. 7, 6 இருந்துச்சுன்னா அது எவ்வளோ அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும். ஒரு பக்கம் கையை உள்ளாதவங்களுக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரமம், அது போய் மாட்டிக்கும். இத்தனையும் இருக்குது இல்லை. அப்போ நமக்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறாரு இறைவன்? நினச்சி பாருங்க, தோல் கொடுத்து, அப்பர் சாமி சொல்ற மாதிரி தோல் கொடுத்து, 2 கால் கொடுத்து, தோல் கொடுத்து, உதிரை நீரால் நிரப்பி, இப்படியெல்லாம் சாமி பண்ணி கொடுத்து நாம் ஏதாவது அவருக்கு செய்யறமான எதையும் செய்ய மாட்டோம். இப்போ சிவகாமி ஆண்டார் அவர் வயதான காலத்தில் போய் மலர் பறித்து கொண்டு வந்து இறைவன் கொடுக்குறாரு. ஏன்? அவர் தவம் வேணும்னு நினைச்சாரு, இறைவனுக்கு மலர் கொடுத்தார். இப்போ தவம் வேணாம்னு நினைச்சிருந்தா அவர் அந்த பணியை செய்ய வேணாமே. அப்போ இறைவனை அனுப்பும் அவதமாக இருச்சோம். இப்போ நம்ம சொல்றது தான் இறைவன் நம்ம இடத்துல கேட்குறாருங்க. இத்தனை பேர் இருக்கிறீங்களே, 2 மலராக எனக்கு கொடுங்க நம்மகிட்ட சாமி கேட்குறாரு. இதுதான் நமக்கு சாமி சொல்ற விஷயம், செய்தியுடைய. நமக்கு நம்ம பக்கத்துக்கு நேரடியாக இறைவன் இறங்கி வந்து நமக்கு சொல்ல மாட்டான், யாராவது ஒரு வழியா நமக்கு சொல்லணும். அது எந்த குழந்தை சொன்னாலும் இறை வழிபாட்டில் நாம் கேட்டுக்கணும், நல்லதை கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம் இந்த கருத்தை தான் நாம். ஏன்னா ஒவ்வொரு புராணத்திலையும் என்ன பண்ணணுங்க, ஒரு பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா புராணம் கேட்பதின் பயன் என்ன? அதன் வழியில் நிற்கணும். நாம் அதை வழியில் நிற்கணும்னா அப்போ ஏதேனும் அதை செய்யணும். இப்போ மெய்ப்பொருள் நாயனார் புராணம் கேட்டோம். திருநீர் வேடத்துக்காக என்ன பண்ணுறாரு? தன்னுடைய உயிரை மாய்த்து விட்டுட்டாரு. விட்டவர் என்ன பண்ணாரு? கொண்டுட்டான். இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து சத்தம் போட்டாவே அவனை என்ன பண்ணுறோம்? காவல்துறை வரைக்கும் கொண்டு போய் அவனை ஒரு வழக்கு பதிவு பண்ணுறோம். ஆனால் இவர் தன்னையே கொண்டுட்டார். அதுவும் நேரில் நெஞ்சில் குத்திருந்தா கூட பரவாயில்ல, முதுகில் குத்திட்டான் முத்தநாள். இது என்ன பண்ணுறாருங்க? அவனே கொண்டு போய் ஊரோட எல்லையில வரைக்கும் பத்திரமா விட்டுட்டு வாங்குறார். எதனால? பெருமாள் திருநீர் வாழ வேண்டும், அந்த திருநீர் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் நம்ம ஏனாதிநாதரும் அதே தான். ஏனாதிநாத துண்டும் வானாலும் தேவர் போற்றும். யாரு வானாலும் தேவர் போற்றக்கூடியவங்க? யாருங்க? நம்ம பெருமான். ஆனார காதல் என்பர் எரிபத்தர் அடிசூடி பெருமானுடைய திருவடியை இது எல்லா இடத்துலையும் சொல்லுவார் செப்பிலார் பெருமான். அந்த அடியார் புராணம் முடிக்கும் பொழுது அவங்களுடைய திருவடியை என் தலைமையில் கொண்டு. ஏன்னா ஒவ்வொருத்தரோட அருள் இருந்தாதான் அடுத்தவங்களை சொல்ல முடியும். இவங்க குருநாதரா நினைச்சுக்கிறார். இப்ப எரிபத்தரை குருநாதராக போற்றி வழிபாடு செய்கின்றார். இப்ப நான் சொல்றேன், எனக்கு ஒரு குருநாதர் அப்படின்னா இல்லை. ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தரும் சாத்திர நூல் ஒருத்தர் சொல்லுவாங்க, உபதேசம் ஒருத்தர் பண்ணியிருப்பாரு, தேவாரம் ஒருத்தர் சொல்லி கொடுத்திருப்பாரு. எல்லாருடைய திருவடியையும் தலைமை. அது எல்லா திருவடியும் எந்த திருவடி? பெருமான் திருவடி. அது எத்தனை பேர் உருவம் வேற வேலையா இருக்கலாம், ஆனா உள்ளிருந்து உணர்த்துவது ஒன்றுதான். ஒன்றே பொருள், அதுதான் சிவம். அந்த ஒன்றுதான் சிவம். அது யாரிடத்துல இருந்து வேணாலும் சொல்லும், ஆனா சொல்லக்கூடியதும் சிவம் தான். அந்த திருவடியை கொடுக்கறதும் சிவம் தான். யாரிடத்துல வேணாலும் அதை சொல்லும். அதனால இவர் ஒரு ஆசிரியரோட நின்றுறோம் அப்படிலாம் இல்லை. ஏனாரும் தன் பூங்கொன் ஆனாத காதல் என்று எரிபத்தர் அடிகள் சூடி வானாலும் தேவர் போற்றும் மன்றுளார் நீர் போற்றும் ஏனாதி நாதர் செய்த திருத்தொழில் வியம்படுகிறேன். வானாலும் தேவர் யாருங்க? அவர்கள் போற்றக்கூடியவங்க யாரு? தேவர்கள் எல்லாம் போற்றக்கூடியவங்க. ஆமா, தினைக்கும் நம்ம கேட்கிறோமே, இப்போதோடு கேட்டுட்டே வரோம். தேவர்கள்லாம் மாறி புரியுறாங்க மலரை. அப்ப அவங்களுக்கெல்லாம் தலைவர் யாருங்க? நம்ம சிவம் போற்றும் மன்றுளார்
மண்டுளார்னா மண்டில் என்றும் நிலைத்திருக்கக்கூடியவர் சிவம். மண்டுளார்னா நிலைத்திருக்கக்கூடியவர். என்னைக்கு நிலைத்திருக்கக்கூடியவர் யாருங்க? சிவம் தான். ஏன்னா பிரம்மா திருமால்லாம் செத்து செத்து பிறக்கிறவங்க. இந்திரன் முதலான திருமால் பிரம்மாலாம் என்ன பண்றவங்க? செத்து செத்து பிறக்கக்கூடியவங்க. அப்பா அம்மா வயிற்றுல பிறந்தவங்க. ஆனா நம்ம பெருமான் தாயுமினி தந்தையினி தான் தனியன் காணேடி. அவருக்கும் ஒரு அம்மா உண்டு, காரைக்கால். அதனாலதான் செங்காட்டங்குடி போகும்போது என்ன பண்றாரு? நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன்ட்டு போயிடுறாரு அங்க. ஆனா அந்த அம்மாட்ட உள்ளார போறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அது தாய். மகன் தாயை தேடி போலாம். கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்கு நம்ம போக முடியாது, போகக்கூடாது. கணவன் இல்லாத நேரத்துல போகக்கூடாது. ஆனா அம்மாவா நினைச்சா எப்ப வேணாலும் உள்ளார, எப்ப வேணாலும் நம்ம உள்ளார போகலாம். அதனாலதான் அங்க உள்ளார போய் அன்னம்பாடிப்பு செய்து கொண்டார். இங்க வெளியில போய் ஆத்தி மரத்துக்கு அடியில் அமர்ந்து கொண்டார். இதெல்லாம் நம்ம அந்த புராணங்கள்ல கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள். ஒவ்வொரு இதிலை புராணத்திலையும் நாம் ஒரு பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப எரிபத்தர் புராணம் கேட்டுட்டோம். இதன் பயன் என்ன? எரிபத்தர் புராணம் கேட்டோம். கேட்டதின் பயன் தீங்கு செய்யக்கூடாது. ஏற்படும் பொழுது அந்த இடரை களையணும் முடிந்த அளவு. அதுக்கு அடுத்து முக்கியமான இந்த புராணம் தொடங்குற காரணம் யாருங்க? அவர் செய்த தொண்டு மலர் துண்டு. அப்ப நம்மால் என்றதை போய் அடியாருக்கு சண்டை போட முடியுமா? நம்மால முடியாது. மென்மையான துண்டாகிய மலரை பறித்து இறைவனுக்கு சாத்தா. அந்த தொண்டை தயவு செய்து உங்கள் பொன்னார் திருவடிகளை முக்கரணங்களாலும் வணங்கி அடியும் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம நஞ்சுண்டேஸ்வரருக்கு எப்பொழுதும் மலர்கள் நிறைந்திருக்குமாறு நீங்க எல்லாம் உதவி செய்யணும். நம்ம பெருமான் எப்பொழுதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கணும். அதற்கு உங்களுடைய திருவடிகளை பல முறையால் அடியேன் வணங்கி பணிந்து அன்போடு வேண்டுகிறேன். தங்களால் இயன்ற அளவு இந்த பணிகளை செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருப்பணி நம்மளால முடிந்த அளவு செய்யும். நீங்க எந்த பூவை கொடுத்தாலும் அவர் வேண்டாங்க போறது இல்லைங்க. நீங்க எதை கொடுத்தாலும் ஓமத்தை உங்களுக்கு கிடைக்காத ரோட்ல போற பக்கம் இருக்குதுங்க. ஒன்று பிரிச்சு பண்ண சாமி எனக்கு இதான் அப்படி கொடுங்க. தான் கையால பறித்து கொடுங்கள். அதுதான் அடியனோட தாழ்மையான விண்ணப்பம். கடையில வாங்கி முடியாத பட்சத்துல செய்யுங்க, வேணாம்னு சொல்லலை. ஆனா தம்மால் இயன்ற அளவு இதை சொல்வதற்கு சாமி எங்களுக்கு ஒரு தகுதி கொடுத்துக்கிறார். அதனால சொல்றேன். ஏன்னா அந்த பணிகளை செய்யாமல் சொல்லக்கூடாதுங்கிறது அடியன் புராணம் இருக்கும் பொழுது எங்களுக்கு சொல்லியிருக்கு. இதில் எதுவுமே செய்யாத ஒன்றையோ அடியன் கடைபிடிக்காத ஒன்றையோ சொல்ல போவதில்லை. இந்த மலர் பணி அவ்வளவு சிறந்த பணிங்க. நம்மால் இயன்ற அளவு முடிந்த அளவு காலை 6 மணிக்கு முன்னாடி பறிங்க. அது எந்த மலர் பறித்தாலும் சூரிய உதயத்துக்கு முன்பாக பறித்து ஒரு பையில போட்டு கட்டி வச்சிருங்க. நீங்கள் 8 மணிக்கு வரும்பொழுது இறைவன் கொண்டுட்டு வாங்க, தவறில்லை இல்லையா? நம்ம 8 மணிக்கு வரும்பொழுது அதே மாதிரி நாம் கொண்டு வந்த மலரை உடனே கொண்டு போய் அவர் அங்கே வைக்கணும்னு அன்னைக்கு வகுப்புல சொன்னார். நான் கொடுத்தேன், நீங்கள் கொண்டு போய் வைக்கலன்னு அவருக்கு யாரும் சண்டை போவாதீங்க. அவருக்கு நீங்கள் இந்த ஆலயத்துக்குள்ள அந்த மலர் வந்துட்டாவே அது சாமிக்கு தான், வேற யாருக்கு இல்லை. எப்படி அந்த காம்பவுண்டுக்கு வெளியே இருந்தா அது தொடப்போம். உள்ள வந்த உடனே அது சாமிகிட்டே போனுச்சு இல்லையே. உள்ள வந்த உடனே அது என்னாச்சு? திருவாளகன்னு ஆயிடுச்சு. அது போலத்தான் மலர்கள் உள்ள வந்து யார் இருந்தாலும் இல்லைனாலும் அங்கே வச்சிடணும். அங்கே இருக்கக்கூடிய அந்த தட்டில் வச்சுட்டோம்னா சாமி எங்கே எடுத்து கொண்டு போய் வச்சுக்கணுமோ, அம்பாளுக்கு வைக்கணுமோ, அவருக்கு வச்சுக்கணுமோ அவர் வச்சுக்குவார் இல்லையா? அவர் வச்சுக்குவார். இதை கொண்டு வந்து வச்சு நான் கொடுத்துட்டு தான் போவேன் நின்றுட்டுலாம் இருக்கக்கூடாது. நாங்கள் கொண்டு வந்து வச்சிடணும். அடியார் பலமுறை நாம் சொல்லியிருக்கோம். நந்தியம் பெருமானை தாண்டி மேலே போய் வழிபாடு பண்ணக்கூடாது. நந்தியம் பெருமானுக்கு கூட தான் நின்று பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் இடர்பாடு செய்யக்கூடாது. மற்றவங்களுக்கு மறைக்கிற மாதிரி நின்று நம்ம சாமியை கும்பிடக்கூடாது. அடியாருங்கிறவங்க என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு வழிவிட்டு நிற்கணும். இப்போ புகழ் சோழர் அத்தான பண்ணாரு. எதிர்வருக்கு தன்னை மாற்றிக்கு போறாரு, இவரு அவரே மாற்றிக்கு போறாரு. அந்த அன்பு தான் இருக்கணும். நீ தான் கிடைக்கணுமா, நான் போய் முன்னாடி மடக்கிட்டு நாம நிற்கக்கூடாது இல்லையா? இதெல்லாம் நாம் இதில் கடைபிடிக்க வேண்டியவை. இதில் எரிபத்தர் புராணத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டியவைகள். புராணம் வெறுமனையே கேட்டுட்டு கதையாக கேட்டுட்டு நம்ம போகிறதுக்கு இல்லை. அது நம்ம கேட்டுட்டோம், 2-3 முறை புராணத்தை கேட்டோம். இனிமேல் அந்த பணியில் நிற்க தான் முயற்சி பண்ணணும். இல்லை சாமி எனக்குலாம் அந்த தவம் இல்லை. சைவ சித்தாந்தங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல கூர்மையான கத்தி. சைவ சித்தாந்தம் அது நல்லவங்க கையில் கிடைச்சதுன்னா நன்மையை செய்யும், கெட்டவங்க கையில் கிடைச்சதுன்னா கெட்டதை செய்யும். இப்போ நம்ம இயலாமைக்கு என்ன சொல்கிறோம்னா, எனக்கு திருவருள் கூட்டலை அப்படின்னு சொல்லணும். எனக்கு இப்போ நாம் சொல்லிட்டோம் படகு இல்லைங்க சாமி எனக்குலாம் அந்த வாய்ப்புலாம் சாமின்னு அதுக்கெல்லாம் தவம் வேணும் சாமி அப்படின்லாம் இல்லை. முயற்சி செய். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தான் வெளிப்படுத்த கூடிதரும் அப்படின்னா முயற்சி செஞ்சால் சாமி கட்டாயம் செய்வாருங்க. அது எந்த மாற்றமும்
இல்லை, இறைவன் செய்யாதது இல்லை. நம்ம முயற்சி செய்யணும். அவன் முயற்சி செய்யறானான்னு பார்ப்பார். தடுத்துட்டோம்னா, இப்போ ஒரு பணியை தடுத்துட்டோம், அவன் இந்த பணியை விட்டு அவ்வளோதான் போயிட்டானா பார்ப்பார். இல்லை, என்ன தொண்டு செய்யணும் அப்படிங்கிறத இறைவன் பார்ப்பார். அந்த தொண்டுக்கு நாம் தன்னை தயார்படுத்திக்கணும். எந்த நிலை வந்தால் பூதம் 5 நிலையில் கலைக்கணும். மாதொரு பாகத்து மலர்ந்தால் மலர்கிற அடியார்கள் அப்படித்தானே இருந்தாங்க. நாம் என்ன பண்ணணும், அந்த அளவுக்குலாம் மழை பெஞ்சா வராமல் கூட விட்டுருலாம். ஆனால் வர அன்னைக்காச்சும் மலர் கொண்டுட்டு வாங்க. ஒரு பெரியவருங்க, உலகத்திலேயே மிகப்பெரியவர், உலகத்திலேயே 7 லோகத்துக்கும் எல்லாருக்கும் பெரியவர். அவர் தனியா இருக்கக்கூடியவர், ஊடி காலத்திலேயே தனியா இருக்கிறவர். அவருக்கு நாம் கொண்டு வந்து கொடுக்கணும். நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம செய்யறதில்லை. கடைசி காலத்துல நம்மளால முடிஞ்சதை செய்யறோம். அந்த அப்பா அம்மா என்னை காய்ச்சி ஏன்டா இதை நீ எனக்கு இந்த நீ நல்லரிசி பொன்னியரிசியில் சாப்பிடுவோம், அப்பா அம்மாவுக்கு ரேஷன் அரிசி ஆக்கி போடும். அந்த அப்பா அம்மா என்னை காத்து கேட்டுக்கிறாங்க, என் பையன் நல்லா இருக்கு. இந்த அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்லுவாங்க, அவன் சாப்பிட்டு நல்லா இருக்குது, எனக்கு போது இதுவே, நான் கடைசி காலத்தில் என்ன பண்ணுறேன், எனக்கு இதுவே போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அவர் நம்ம சாமி எப்படி தாயினும் சால பறிந்து இருக்கக்கூடிய பெருமான். நம்ம பெருமான் எப்படிப்பட்டவங்க, தாயினும் சால பறிந்து. அந்த அம்மா அன்பு வச்சுக்கிறாங்கல்ல, அதை விட ரொம்ப 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 அன்பு வச்சுக்கிறார் நம்ம சாமி நம்ம மேல. நம்ம அம்மா எதையாச்சும் நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்க, அவர் எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனால நம்மால் முடிந்த தொண்டை இல்லைங்க, என்னால் பூரா கொண்டாங்க தான் அந்த பேப்பர் எடுத்து குப்பை தொட்டியில் போடுங்க. ஒரே 2 பேப்பர் எடுத்து போட்டுப்போங்க. நாங்கள் 2 பேர் 2 பேப்பர் எடுத்தோம்னா 4 பேப்பர் போட்டாச்சு. நாம் என்ன பண்ணுறோம், அங்கேருந்து விளக்கு வாங்கிட்டு வந்து அந்த பேப்பரை கிழிச்சு அவத்தாலேயே போட்டுறோம். பத்து கிழிச்சு வாங்கிட்டு வந்தால் கிழிச்சு அவத்தாலேயே போட்டுறோம். அது நம்ம அதை சரியாக செய்தோம்னாவே போதும். அதை சரியாக செய்தோம்னாவே இறைவன் நமக்கு அருள் செய்வான் என்ற அளவில் எரிபத்தல் திருவடியை நாமும் போற்றி மகிழ்ந்து வணங்கி கொண்டு ஏனாதிநாதரை பற்றி மேலோட்டமாக பார்த்துவிட்டு அது அடுத்த வகுப்பில் சிந்திக்கலாம். ஏனாதிநாத நாயனார் திருவடிகளை போற்றி 9வது நாயன்மாராக விளங்கக்கூடியவர். இவரும் மென்தொண்டர் தான் சொல்லணும், மென்தொண்டர் தான் சொல்லணும். ஏனாதிநாதந்தன் அடியார்க்கும் அடியேன், இலைமணிந்த வேள்நம்பி எரிபத்திற்கு அடியேன், ஏனாதிநாதந்தன் அடியார்க்கும் அடியேன். இங்க தொண்டும் சொல்லலை, ஊரும் சொல்லலை, பேரும் சொல்லலை. ஏனாதி அப்படிங்கிற ஒரு பேரை மட்டும் சொல்லி நாதந்தன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு நம்பி ஆறுவதற்கு போற்ற அதை வகை நூலாக பொல்லாப்பிள்ளையாரின் பேரொருள் கருணை பெற்ற நம்பியாண்டார் நம்பிகள் பத்தனை ஏனாதிநாதனை பார்மீடு எய்னனை தன்னுள் அத்தனை தன்னோடு அமர்மலை தான் நெற்றி நீர் கண்டு கைத்தனி வாழ்விடு ஒளிந்து அவன் கண்டீர்ப்பார் நின்றருளும் நித்தனை ஈழம் குலதீவன் என்பார் இந்நீள் நிலத்தே. நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திரு அந்தாதி. இது என்ன நூலுங்க, வகை நூல். தொகை நூல் எது, இதுக்கு மூல காரணம், நம்ம திருத்தொண்டர் தொகைக்கு மூல காரணம் நம்பியாண்டார் நம்பிகள் அருள் செய்த திருத்தொண்டர் தொகை. இதுதான் மூல நூல், தொகை நூல். அதை அப்படியே என்ன பண்றார், நம்பியாண்டார் நம்பியோட பேரொருள் கருணையை, பொல்லாப்பிள்ளையாரோட பேரொருள் கருணையினா நம்பியாண்டார் நம்பிகள் என்ன செய்யறாரு, கொஞ்சம் விரிக்கிறார். ஒரு திரைப்படத்துல முதல்ல இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லை, முதல்ல ஒரு பாடல் எழுதிடுவாங்க, அதுக்கடுத்து அந்த படத்தோட சுருக்கம், இந்த இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல், ஒரு சண்டை, வேற ஏதாவது ஒரு காட்சிகளை போட்டு ஒரு சின்னதாக ஒன்று விடுவாங்க. இன்னைக்கு ட்ரைலர் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்று வெளியிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுருக்கம் தான் நம்பியாண்டார் நம்பிகளுடைய அந்த வகை நூல். பத்தனை ஏனாதி நாதனை அப்படிங்கிறது. அப்ப இவருடைய குரு பூசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் புரட்டாசி மாதம். இதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு நாயன்மாருடைய குரு பூசையும் நாம் கலந்து கொள்ள வேண்டும். குருவருள் இல்லையே திருவருள் இல்லை, நமக்கெல்லாம் அவங்க தான் குருநாதர். அப்ப உத்திரட்டாதி நட்சத்திரத்துல புரட்டாசி மாதத்துல எய்னனூர் அப்படிங்கிற திருத்தலத்துல தான் இவர் முக்தி பெறார். முக்தி பெற்ற தலம் எய்னனூர் அப்படிங்கிற தலம். அப்படி ஏனாதிநாதன் இலைமலிந்த சருக்கத்தில் ஏனாதிநாதன் அடியார்க்கும் அடி என்று தொகை நூலாக விரிக்க, இங்க பக்தனாய் ஏனாதிநாதனை பார் நீடும் எய்னனை தன்னுள். எய்னனை அப்படிங்கிறது அந்த ஊரோட பேர். அந்த ஊர் எப்படிப்பட்டா பார் நீடும், ரொம்ப காலமா அந்த ஊரு இருக்குது. அந்த ஊரு ரொம்ப மிகவும் பழமையான ஊர். தன்னுள் அந்தனை தன்னோடு
அமர்மலை தான் நெற்றி நீர் கண்டு. அப்ப அங்க அதிசூரன் என்கின்ற ஒருவனை கண்டு. இவர் ஏனாதிநாதன் அப்படிங்கிறவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குலம் பார்த்தீங்கன்னா ஈழக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈழக்குளம் அப்படின்னா நாங்கள் ஈழம் அப்படின்னா என்ன நினைக்கிறோம்? இலங்கைன்னு சொல்லுவோம், எல்லாரும் அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் சிவகவினியை அதை ஆய்வு செய்து அது நாடார் சமூகத்தை சார்ந்த சாணார் அப்படிங்கிற குலம். ஈழக்குளம் என்பது மரம் ஏறி கல், ஈழம்னா கல் அப்படின்னு பொருளுங்க. அந்த கல்லை இறக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்படி அந்த குலத்தில் தோன்றியவர். ஆனால் இவர் செய்யக்கூடிய பணி என்ன பணி அப்படின்னா, அரசனுக்கு அந்த போர்படை பயிற்சியாளராக இருக்கிறார். அந்த போர் செய்யக்கூடிய வீரர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் ஒருவேளை அந்த கல் இறக்கும் தொழிலை செய்தாரோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். இவர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தொழில் அந்த போர் செய்யக்கூடிய வீரர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கக்கூடியவராக அந்த பணியை செய்து கொண்டு வருகிறார். அப்படி செய்து வரக்கூடிய இவருக்கு ஏனாதி அப்படிங்கிற ஒரு பட்டம், தங்கத்தில் அவருக்கு அந்த அந்த சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு அந்த ஏனாதி அப்படிங்கிற ஒரு தங்க பட்டையும் ஒன்று கட்டுவாங்க. அது ஏனாதி அப்படிங்கிற ஒரு மோதிரமும் வீரர்களுக்கு அவங்க போடுவாங்க. இதையெல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பெயர். ஏனாதிங்கிறது அவர் சோழர்களால் வழங்கப்பட்ட பெயர். அப்படி இவர் அவதாரம் பண்ணது, திரு அவதாரம் பண்ணி முக்தி பெற்ற தலம் எய்நல்லூர். அதனால ஞாபகத்தில் வச்சுங்க. கைதனி வாழ்விட. இவர் என்ன பண்றாரு, அந்த போர் செய்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற அந்த எதிரி நாட்டுக்காரன் அதிசூரன் என்பவன் இவரை வெல்ல வேண்டும் என்று பல முறை முயற்சி செய்து வெல்ல முடியல. இவரோட வலிமையை வெல்ல முடியல. அதன் பிறகு ஒரு நாள் எப்படி முத்தநாதன் அவருடைய பணிகளை சொல்றார். என்ன பண்ணுவாரு முத்தநாதன்? திருநீரை தரித்து கொண்டு மெய்ப்பொருள் நாயனார் எண்ணி வந்த கருணந்தனை பரிசே செய்து முடித்தனன் பார் சேர்க்கிறார். அது போல இங்க என்ன பண்றாரு, ஏனாதிநாதனை அவன் என்ன பண்றான், அதிசூரன் திருநீர் பலகை, திருநீரை தான் நெற்றியில் வைத்திருக்கக்கூடிய திருநீரை மறைத்துக் கொண்டே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு காலத்துல அவருடைய கழுத்துக்கு அவருடைய வாள் செல்லும் பொழுது அந்த பலகையை நீக்கி காமிக்கிறார். பலகையை நீச்சி காமிச்ச உடனே ஏனாதிநாதருக்கு அப்படியே நிற்கிறார். எப்படின்னா மலைக்கு போய் நிற்கிறார் கொஞ்ச நேரம். அப்படி சுருக்கமா இது சொல்லலாம். கண்டிகை அப்படி கண்பின் அந்த பார்த்த மாத்திரத்துல நின்றருளும் அப்படி பார்த்துட்டாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, அப்பவே விட்டுட்டோம்னா, வாழை விட்டுட்டோம்னா என்ன பண்ணிடுவாரு, அவர் திருநீருக்காக விட்டார். நீயா ஒன்றும் போர் பண்ணிலாம் அவர்கிட்ட ஜெயிக்கல, நீயா ஏனாதிநாதர்கிட்ட போர் பண்ணி வெல்லல, அவரா வாழை விட்டுட்டாரு, அதனால நீ அவரை கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அதன் பிறகு என்ன பண்றாராம், போர் செய்வது போல பாசாங்கு செய்கின்றார். ஏனாதிநாதர் என்ன பண்றாருங்க, அந்த வாளை கொண்டு போர் செய்வது போல அவர் இடத்துல பாசாங்கு செய்யறார். பிறகு அந்த திருநீற்றுக்காக தன் உயிரை விட்டுவிடுகிறார் என்பதுதான் இதெல்லாம் நமக்கு சுருக்கமா அவர் சொல்றார். அந்த ஈழம் என்பது நல்லா குறிச்சு வச்சுக்கிங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம சிவசுப்ரமணிய ஐயாவை தவிர வேற யாரும் ஆய்வு பண்ணி சொல்லலை. எல்லாம் இவர் ஈழத்தை சார்ந்தவர், இலங்கையை சார்ந்தவர் தான் சொன்னாங்க. ஆனா ஐயா மட்டும்தான் ரொம்ப அப்படியே ஆய்வு பண்ணி ஈழம் என்பது கல்வி இறக்கும் பணியை செய்யக்கூடியவர் அப்படின்னு அந்த குலத்தை சார்ந்தவர், அந்த குலத்துக்கு தீபமாக. இப்ப எப்படி அதிபத்தர் நமக்கு தீபமா எப்படி இருக்கிறாரு, மீனவர் குலத்தின் தீபம் யாரு, இப்படி கண்ணப்பர் மலை குலத்தின் வேடர் குலத்துக்கு யாரு தீபமா இருக்கிறாரு, கண்ணப்பர். பெயவர் குலத்துக்கு வேளாளர் குலத்துக்கு நிறைய பேர் 13 பேர் பக்கமா இருக்கு. சத்திரியர்கள்ல 13 பேர் பக்கமா இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு குலத்துக்கும் ஆமா, இப்படி ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொருத்தரும் ஒளியா நின்று இருக்கிறாங்க இல்லையா? அப்படி இவர் எதுக்கு ஒளியா இருக்கிறாங்கன்னா, ஈழகுல தீபம் என நீள் நிலத்தே, இந்த நிலத்துல இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம திருத்தொண்டர் திருவந்தாதியார் நம்பியாண்டார் நம்பிகள் அந்த அளவில் நிறைவு செய்கிறாங்க. நாமும் இந்த அளவில் நிறைவு செய்து கொண்டு அடுத்த வகுப்பில் ஏனாதிநாதரை பற்றி விரிவாக சிந்திக்கலாம். எதிர்வருகின்ற 23ஆம் தேதி பவானி சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளையின் தலைவராகிய தியாகராசன் ஐயா அவர்களுடைய மகனார் திருமணமானது பவானி புது பேருந்து நிலையம் அருகாமையில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது. வாய்ப்புள்ள அடியார் பெருமக்கள் காலை 10 மணி அளவில் வாய்ப்புள்ள அடியார் பெருமக்கள் அந்த அடியாருடைய விழா
தன்னினால் அவர் விழா பொழிவு கண்டு ஆறுதல் என்னும் சம்பந்த பெருமானுடைய வாக்கு பிணங்க அடியார்கள் மக்கள் அனைவரும் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் தவறாமல் கலந்து கொண்டு அன்றைய மாலை வகுப்பில் கலந்து கொண்டு உயிர் பெற உங்களை அன்போடு வேண்டும். மாலை வகுப்பு இங்கே நடைபெறும். ஏன்னா திருமணத்துக்கு போயிட்டு வகுப்பு இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. வகுப்பு வழக்கம் போல நடைபெறும். அதே மாதிரி நண்பர்களுக்கு ஒரு தாழ்மையான ஒரு